அவன் இன்வெஸ்ட் வேலை வைப்பான். இல்ல ஏடிஎம்கே என்னன்னா டிஎம்கே ஓட்ட ஃபுல்லா ஏடிஎம்கே போடும். 2 பேர் நிக்க மாட்டான் சார் ப்ரோ. நான் உங்களுக்கு சரி மேபி ஏதோ ஒண்ணு மேபி நீங்க சொல்ற மாதிரி டிஎம்கே நின்னு ஏடிஎம்கே நிக்காம இருக்கும். ஏன்னா அந்த கட்சி ஆல்ரெடி சோழி முடியிற கட்சி, சோழி முடியட்டும் அப்படிதான் அவங்க வந்து டீல் பேசுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா ஆல்ரெடி வந்து இந்த அவங்க பேர் என்ன இடைத்தேர்தல் ஒண்ணு நடந்துச்சுல, விக்கிரவாண்டி நடந்துச்சுல, அதுலயே நிக்கல. ஏடிஎம்கே வந்து நிக்கல. அதுவே ஒரு கேவலமான ஒரு ஐ மீன் என்ன யோசிச்சுட்டாங்க பாரு. ஒரு பெரிய கட்சியா இருக்கிறவங்களே ஒரு தேர்தலை சந்திக்காம அவாய்ட் பண்றாங்கன்னா அதுவே ஒரு மக்களுக்கு வந்து இப்ப இவங்க வீக்கா இருக்காங்கன்னு இவங்களே வெட்ட வெளிச்சு போட்டு காட்டின மாதிரி ஆச்சு அந்த டைம்ல. என்னடா இவ்வளவு பெரிய கட்சி ஒரு தேர்தல்ல நிக்காம ஸ்கிப் பண்றாங்களே அப்படின்ட்டு. நீ திருப்பி நீ பண்ற அது தோக்குற ஜெயிக்கிற தோக்குதான் போற, இருந்தாலும் நீ போட்டியே போட பயப்படுற அப்படின்னா அவ்வளவுதான் அந்த கட்சி. திருச்சி கிழக்குல ஸ்டாலின் நின்று ஜெயிக்க சொல்பா. மக்கள்லாம் வந்து வருத்த ஏன் ஓட்டு போட்டோம் டிவி கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருத்தப்படுறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை ஒத்துக்கிறோம் நாங்க. திருச்சி கிழக்குல ஸ்டாலின் நின்று ஜெயிக்க சொல்லு, நீ சொன்னது சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறோம். ஆமா, இன்னைக்கு நடந்த ரிசப்ஷன் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் ஸ்டாலின் அங்க போய் நிக்கிறாருன்னா தன்னோட அரசியல் வாழ்க்கையை கேவலமா முடிக்க விரும்புறாருன்னு அர்த்தம். அங்கேயாவது உனக்கு டெபாசிட் கிடைச்சிச்சு, இங்க அதையும் முடிக்க பாக்குறாங்க. ஆமா, தொகுதிக்கு வந்து வாரத்துல 2 நாள் போனாராம் குளத்தூர்ல. அவங்களே பேக்ல தட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. திருச்சி நாம வேணா ஒண்ணு பண்ணுவோம். ஸ்டாலின் சாருக்கு வந்து ஒரு பாஸ் ஒண்ணு கொடுக்கலாங்கன்னா, எங்க அண்ணன் பிரச்சாரத்துக்கு வர மாட்டார். ஓகேயா, எங்க அண்ணனை நாங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த மாட்டோம். ஓகேயா, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னு சொன்னா நம்ம சொல்லுவோம்ல, இந்த மாதிரி வந்து வேகப்பந்து வீச மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. நீங்க ஆடுப்பா, பேடு கீடு ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கோ, வேகப்பந்து வீச மாட்டோம். 100 km/h கீழே தான் நாங்க போடுவோம். ஆமா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணனை பிரச்சாரத்துக்கு கூப்பிட மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆதவ அர்ஜுனா வச்சே நாங்க பிரச்சாரத்தை பண்ணி முடிச்சுக்கிறோம். திராணி இருந்தா வந்து நிக்க சொல்லுங்க. வேற சொல்லி விட்டுருக்கீங்க. அந்த மாதிரிதான் திருச்சி போகுது. அதை விட்டுட்டு சும்மா சலம்பிட்டு இருக்க கூடாது. அப்புறம் வந்து அதுல வந்து ஒருத்தன் சொல்றான், அந்த ஜென்சில வந்துட்டு ஒருத்தன், இப்பவே அடுத்தடுத்த தேர்தல் லோக்கல் பாடி வரப்போகுது பயப்படுறாங்க. நிக்க சொல்றா, ஸ்டாலின் நின்று சட்டசபைக்குள்ள வந்து கம்பீரமா பேச சொல்லு. ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள வந்து கம்பீரமா பேச சொல்லு. என்ன இருக்குது இல்ல, உங்களுக்கு பல தொகுதி இருக்குது, உங்களுக்கு தேவையான தொகுதியை எடுத்துக்கங்க. இப்பவே 5 காலியா இருக்குது. திருச்சி கிழக்கு தான் இல்ல, என்ன அம்பாசமுத்திரம் காலியா இருக்குது, இன்னும் வேற என்னென்ன என்ன ஏற்கனவே ஒன்னு 5 ஆகி போச்சு. இன்னும் அடுத்தது லிஸ்ட் போகும். ஸ்டாலின்காக தாண்டா அவ அத்தனை இது வந்து கொடுத்திருக்காரு, ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்காருடா. ஒரு தொகுதினா கஷ்டப்பட போறாரு ஸ்டாலின், சரி பல ஊர் கொடுத்து வைப்போம், அதுல எது அவர் கான்பிடென்டா இருக்குன்னா நின்னுக்கிட்டோம் அப்படிங்கறதுக்காக தான் இது இல்ல. திருச்சி தான் உங்க கோட்டையாச்சு. திருச்சி தான் உங்க கோட்டையாச்சுன்னு சொன்னீங்கல்ல, என்ன கோட்டையில பெரிய ஓட்டையை போட்டாரு, நேரு மட்டும் எஸ்கேப் ஆயிட்டான். மேல ஒரு ட்வீட் போட்டிருக்கேன், அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. Conducted a mass raid and detected power theft during surprise inspections, recording a total of 73 lakh. அது என்னன்னா ஒரு கனெக்ஷன்ல வந்து 2 வீட்டுக்கு அந்த இதுல இல்லீகல் கனெக்ஷன்ஸ் எடுக்கிறதுடா, கொக்கி போட்டு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, கொக்கி போட்டு தூக்குவானுங்க பாத்திருக்கியா. இபி லைனே எடுக்காம வெளியில இருந்து கரண்ட் எடுத்து இது பவர் சப்ளை எடுத்து வந்து இவங்க வந்து ஒரு இது பண்ணிக்கிடுவாங்க. நீ பார்த்தனா அவன் வீட்டுல மீட்டரே இருக்காது, மீட்டரே கிடையாது. ஆனா அவன் வந்துட்டு கரண்ட் டிவி யூஸ் பண்ணிட்டு இருப்பான், ஃபேன் ஓடும், லைட் ஓடும். திமுக கார வீடாதான் இருக்கும், இல்ல திமுக காரன் கம்பெனியா இருக்கும். இது மூலியமா 73 lakhs வந்து ரெக்கவர் பண்ணிருக்காங்களா? ஃபைன் போட்டிருக்காங்க, 73 லட்சம் கீழே போட்டிருக்காங்க பாரு. டீனேஜ் PDCL conducted mass raids and surprise inspection to detect power theft, collecting ₹73 lakh in fines. பெனால்டி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம், கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க. கரெக்ட். நாட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் நீங்க தைரியமா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். திமுக அரசா இருந்தா கவுன்சிலர் கீழே இருக்கவங்க எல்லாம் எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் போ அடி, அவனை இது பண்ணு மிரட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. தைரியமா தப்பு பண்ணா கூட நாங்க தான் முதல்ல ஆக்ஷன் எடுத்து அவனை அடிப்போம். இல்ல, இன்னைக்கு சைதன் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது எங்க அண்ணனே வந்து இந்த பண்ணல அதை பண்ணனா நாங்களே முதல்ல கேள்வி கேட்போம்,
நாங்க வந்து சும்மா குருட்டாம்போக்குலலாம் அப்படியே இருந்துட மாட்டோம். அது எவ்வளோ ஒரு இதுக்கு என்ன டெமோக்ராட்டிக்கா, இண்டிபெண்டன்ட்டா இருக்காங்க பாரேன். அது நல்லா இருக்கு அது பார்க்கறதுக்கு. அப்படிதாங்க இருக்கணும். இல்ல அப்புறம் என்ன அதுதான் மாதிரி சொல்றேன். கொத்தடிமையா இருக்கணும். இல்ல அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கும் குடுத்துருக்காருல்ல தலைவரு. நீங்க என்ன வேணா கேள்வி கேளுங்கப்பா. தப்புன்னு பிளெக்சிபிலிட்டி அவர் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்கானுங்கடா. ஒரு கட்சி தன் தொண்டர்களாலேயே அதிகம் விமர்சிக்கப்பட்டிருக்குது என்றால் அது வந்து டிவிக்கே தான். புரியுதா உனக்கு? அதான் செய்யுது ப்ரோ. ஆனா அது ஒரு பாசத்துல வர்றது. ஆமா. அவ்வளவுதான். அது ஒரு பாசத்துல, உரிமையில இதுல வர்றது. அடிச்சுட்டு 4 நாள் திரும்ப அடுத்த வேலைக்கு வந்துருவானுங்க. ஆமா. இல்ல செய்யுது ப்ரோ. நம்ம அண்ணனை வந்து நம்ம என்ன கேள்வி கேட்கலாம், என்ன வேணா அடிக்கலாம், கடிக்கலாம். ஆனா வெளிய இருந்து ஒருத்தன் கேட்டா அது இந்த தேன் கூட்டுக்குள்ள கை வச்ச கதை தான். அப்படியே ஒரு மாஸ் ஃபார்மேஷன் ஆகி இல்ல அடி வெளுத்துறானுங்க. யாரும் மாறினாலும் இந்த பத்திரிக்கையாளங்க மாற மாட்டேங்கிறாங்கய்யா. அதனால தான் அவங்க பேரு பத்திரிகை. இல்லங்க 456 ஒயின் ஷாப் மூடியாச்சு. அதனால ஒரு டிவி டிபேட் உட்காந்து சொல்றாரு 150 ஒயின் ஷாப் தான் முடிக்காங்க. கொஞ்சம் பார்த்துதாவது பேசலாம்ல. குட்டாம்பக்கு அவன் சொல்றதா நானும் சொல்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் யார் தற்குறின்னு சொன்னாலும் கோடீஸ்வரன் கேட்கறான். ஏன்னா நீங்க தான் பூஜி மேடைக்கு மேடை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இத ஒரு வெட்ட வெளிச்ச போட்டு காட்டணுமா? யாரு சொன்னீங்கிறத கேட்டா விஜய் ஃபேன்ஸ் தான் சொன்னோம் அப்படிங்கிறான். அதுவே தப்புன்னு தெரியல அவனுக்கு. அதே ஃபேன்ஸ் நீங்க ஒன்னும் பத்திரிகையாளர்னு பேசிட்டு ராதாகிருஷ்ணனை சொல்லலையே. ராதாகிருஷ்ணன் கிட்டலாம் நான் ஒரு நியாயமா ஒரு கேள்வி கேட்டா கூட பிளாக் பண்ணிடுவான். இல்லைங்க வந்து சொல்லதுக்கு இடத்துல வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு பேச ஒரு ஆளு ஒரு இதை ஒரு உண்மையாவே பேசணும்ல. அதெல்லாம் 150 ஒன் ஷாப் தான் மூடிருக்காங்க. 456 ஒன் ஷாப் மூடிட்டாங்க இப்போ வரைக்கும். இன்னும் க்ளோஸ் பண்ண போறாங்க 2 டேஸ்ல. அவருக்கு வச்ச கணக்கு உட்காந்து 150 தான் முடிக்காங்கன்னா அப்புறம் நீ எதுக்கு பத்திரிகையாளர் போட்டு? இல்ல ஆக்சுவலா இதுக்கெல்லாம் ஒரு இது ஃபார்ம் பண்ணணும். ஃபேக் நியூஸ் ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷனை வந்து ரொம்ப பொது டிபேட் ஷோக்கு நம்ம ஆளுங்க நம்ம செல்ல யாரும் போக மாட்டேங்கிறாங்க. இல்ல போவாங்க இனிமே போவாங்க. விவேக்லாம் போயிட்டு தான் இருக்காரு. அவர் அபிஷியல் இல்லாட்டி கூட அவருக்கு கேள்வி திணறிட்டானுங்க. ஒரு ஆள் தான் போறாரு சையத் ப்ரோ. மொத்தம் 3 டிபேட் ஷோ 3 சேனல் எல்லா சேனல் நடக்குது. ஆண்டனி நீங்க ஒண்ணு பண்ணுங்க. டிபேட்லாம் பார்க்க நிறுத்திடுங்க. அங்க நம்ம ஆளுங்க போறணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு பதிலா நீங்க பார்க்க நிறுத்திடுங்க. நான் ஐயா நான் பாக்குறது இல்ல. இதுதான் ட்விட்டர்ல வருது. நம்ம ஆளுங்க நம்ம சேட்டலைட் டிவியே கடந்து வந்து ரொம்ப நாள் ஆகுதுங்க. ஆமா. அதாவது அந்த டிபேட் அதான் நியூஸ் சேனல் போடுறது இதெல்லாம் கிரெடிபிலிட்டி எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு டிபேட் ஷோனா ஓகேவா, ஒரு டாபிக்னா எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா, எல்லா கட்சியை சார்ந்தவங்க அப்படி இருக்கணும். இவனுங்களே இப்ப டிஎம்கேக்கு சாதகமா 3 பேரு. ஓகே, ஒருத்தன் திமுக ஆதரவாளர்னு போட்டுக்கிறான், இன்னொருத்தன் அரசியல் விமர்சகர்னு போட்டுட்டு டிஎம்கேக்கு ஃபுல் டைம் சப்போர்ட் பண்றான், இன்னொருத்தன் பத்திரிகையாளர்னு பேர் போட்டு வரான். அப்புறம் அந்த டாபிக் ரிலவெண்டா இருக்கு. இப்ப டிவிகே டாபிக்கா, டிவிகேக்கு ஆதரவா ஒரே ஒரு ஆள் 1 vs 3 மாதிரி. இது எங்க சாரா? என்ன டிபேட்? இதுல என்ன டிபேட் பண்றது? அண்ணா இதுல என்ன தெரியுமா ஹைலைட்? டிஎம்கே பவர்ல இருக்கும்போதே செந்தில்வேலன் டிபேட்டுக்கு போனானா அரசியல் விமர்சகர்னு போடுவாங்க, இல்லைன்னா அது என்ன ஊடகவியலாளர் போடுவாங்க. இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு உண்மையை பேசணும்ல. அதனால 19 வந்து பொய் சொல்லிட்டு போறது. மூத்த பத்திரிகையாளர் மணியே வந்து பேமெண்ட்டுக்கு ஏத்தாப்புலதான் பேசுறாரு. அவரை விடுங்க. அவரு அப்ப அவரை இவனுங்களோட நான் ஈக்குவேட் பண்ண மாட்டேன். ஆமா, காலையில அன்னியனா பேசுவாரு, மத்தியானம் அம்பியா பேசுவாரு, நைட் ரெமோ ஆயிடுவாரு. $1 billion question கேப்ரியல் அப்படின்னுவாரு. சச்சின் எக்ஸ்பைரி தாண்டா கடைசியா வந்திருக்கான். இல்ல ஆனா அண்ணன் ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா, இந்த 50 வருஷம் ஜாதி அரசியல், மத அரசியல், பண அரசியலை உடைச்சிருக்கேன்னு சொன்னாரு பாருங்க. அதான் டாப். ஆமா உண்மைதானே? அதான் உண்மை. ஆமா அதான் சீரியஸா. இவரை தவிர அதை யாராலையும் கிளைம் பண்ண முடியாது. வாய்ப்பே இல்ல ராஜா. நீங்கதான் நத்தம்ல வந்துட்டு அந்த ஜாதி ஓட்டு வேணுங்கிறதுக்காக ஒரு RSS காரனுக்கு அப்பட்டமா சீட்டை கொடுத்தீங்க. நத்தம் தொகுதியில மைசூர்ல போய் முகாமிட்டு கேபினெட்ல மினிஸ்ட்ரி பேசிக்கிட்டு இருக்கீங்க.
அதாவது என்னைய பொறுத்த வரைக்கும் நீ திமுகவை தோற்கடிக்கிறது ஒரு பெரிய, அதாவது டிஎம்கே நீ வந்து இவர் வேற மாதிரி டீல் பண்றாரு. டிஎம்கேவை தோற்கடிக்க மட்டும் இல்லாம இவர் டிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ண பாக்குறாரு. அதாவது வந்து பாஜக எதிர்ப்பு பிளஸ் நோ கரப்ஷன். நான் வந்து நீ பாஜகவை பூச்சாண்டி காட்டி நீ கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தானே நீ தமிழ்நாடு அரசியல் நீ இது பண்ணி வச்சிருக்க. இப்போ நான் இது ரெண்டையுமே நான் எல்லாம் மாத்தி காட்டுறேன், மொத்தமா ரீப்ளேஸ் பண்ணி நான் அதுக்கு எல்லா நம்ம திருக்குறள் மதரசா மாதிரி 2 அடியில சொல்றேன். இவ்வளவு நேரம் சொன்னதை நான் திருக்குறள் மாதிரி 2 வரியில சொல்றேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தன்னை ஏடிஎம்கேவா பிளேஸ் பண்ணிக்கிட்டு திமுகவை எதிர்த்தாரு. இப்போ நான் தான் திமுக, நீ வேணா ஏடிஎம்கே ஆயிக்கோ, ஏடிஎம்கே வேண்டாம் அப்படிங்கிறாரு. அதுதான் அவ்வளவுதான் நானும் முடிஞ்சு. அதுதான் செய்து சொல்றேன். அவனை வந்து நீங்க அவனை தோற்கடிக்கிறது பெரிய வழியா இல்ல ரீப்ளேஸ் பண்றது பெரிய வழியானா, நீங்க அவனை ரீப்ளேஸ் பண்றதுதான் செய்யுது ப்ரோ அவனுக்கு பெரிய வழி. அவன் தோத்தா கூட என்ன மாதிரி பண்ணி ஜெயிச்சு வருவான். இது வரைக்கும் டிஎம்கேவை எவனுமே ரீப்ளேஸ் அவர்தான் பண்ணது அண்ணன் கிடையாது. எடுத்துக்கிறேங்கிறாரடா. அவர்தான் ஹலோ பிரபா ஒயின் ஷாப் போனவர்களா, கல்லாப்பட்டியில ஒரு அதை அந்த எடுத்துக்கிட்டா மாதிரி வந்துட்டு அந்த கூட்டணின்னு நாள் வச்சிருந்தீங்களா, எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது, அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. இல்ல, ஆனா இப்ப வந்து உங்களுக்கு இன்னைக்கு காலையில வந்து துரை வைகோ சொன்னதெல்லாம் வந்துட்டு சாவுக்கு மேல ஒரு பெரிய தண்டனை கொடுக்குறோன்னு எனக்கு எவனாவது தெரிஞ்சு மதிக்கிறானா உட்காந்து? இதெல்லாம் இல்ல வந்து இல்ல ஆதவ் துரை தான் உட்காந்து வைகோ இதை கியூரேட் பண்றான்லாம் எவனா சொன்னா சிறப்பு கட்டி அடிக்கணும். எதுக்கு எடுத்தாலும் இவனு ஆதவாதம்ட்டு கிடக்குறானுங்க. அப்புறம் அவன் முதல்ல இவனுங்க ஜெகதீஷ பெரிய மாஃபியாவா காட்டிட்டு இருந்தானுங்க. என்னமோ ஆதவ் ஒரிஜினா வந்து பார்த்தோம்னா பெரிய டான் மாதிரியும் அத்தனை அரசியலையும் ஆட்டி படைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து இது பண்ண கடைசி வரைக்கும் நம்ம தலைவருக்கு இவனுங்க எந்த இதையும் கொடுக்க மாட்டானுங்க. அவர் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, துரை வைகோ கான்செப்ட் நீ சொன்னல, அது என்னன்னா அது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வெளிப்படுதுன்னா, இது வந்து சும்மா என்னுடைய யூகத்தை தான் நான் சொல்றேன். மேபி லைக் அவங்க கூட ஒரு 2 பேர் ரிசைன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா வைகோ கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க குறைந்தபட்சம் அவர் கடந்து போயிருந்திருக்கலாம். அவர் வந்து இந்த இந்த ப்ராசஸையும் என்டோஸ் பண்ணாம இது சரி தப்பு அப்படின்லாம் சொல்லாம இது வந்து இதுக்கெல்லாம் நம்ம என்ன கருத்து சொல்றது அப்படின்னு கடந்து போய்க்கலாம். மாறாக அவர் அதுக்கு முட்டு கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா 2026 எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் 2000 அந்த 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 ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போதே நீங்க என்ன பண்ணீங்க, என்கிட்ட இருந்து ஒரு வேட்பாளரையும் அதிமுக கிட்ட இருந்து அனிதா ராதாகிருஷ்ணனையும் நீங்க இது பண்ணி ரிசைன் பண்ண வச்சுதானே திரும்ப பை எலெக்ஷன்ல நிக்க வச்சு ஜெயிக்க வச்சீங்க. நீங்க காட்டின வழியை தானே இவங்க எல்லாரும் பின்பற்றிட்டு இருக்காங்கன்னு திமுகவை அட்டாக் பண்றாரு. 2 பேரை தூக்கி உதயசூரியன்ல நிக்க வச்சு நீங்க வந்து ஜெயிக்க வச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ப்ராசஸ் என்டோர்ஸ் தான் பண்றாரு இவரு. இல்ல இப்ப மதிமுகவுமே உங்களுக்கு துரை வைகோ வந்து 2029 எம்பி ஆகணும்னா டிஎம்கேவோட இருந்தா எம்பி ஆக முடியாது. அதாவது வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருக்கத்தானே செய்யுது. இப்போ வந்து இன்னொன்னு அது ஒண்ணு இருக்குது எம்பி ஆகணும். இன்னொன்னு நீ வந்து அதை தாண்டி இன்னொன்னு யோசிச்சு பாரு. இவங்க கூட இருக்கும்போது கட்சி எவன் கட்சியுமே வளரல சச்சிங்க. நீ வளர யோசிச்சு விட பாத்தீங்கன்னா மாட்டான். எல்லாரையுமே ஒரு கிளையாவே இவனுங்க வச்சுக்கிட்டானுங்க. ஐயுஎம்எல்க்கு வந்து அணி மாதிரி இருப்பாங்க. விசிகே வந்து திமுகவுடைய தலித் அணி மாதிரி வந்து செயல்பட வச்சிருவானுங்க. காங்கிரஸ் அதுக்கு கருத்துங்க உனக்கெல்லாம் கருத்தே இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். செல்வ பெருந்தக மாதிரி ஒரு 2 பேரை வச்சுக்கிட்டு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை தூக்கி போட்டுக்கிட்டு அவ்வளவுதான். நீங்க எல்லாம் எங்களை சந்திச்சு பேசி இது பண்ணிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்க வேண்டியது. அப்புறம் மீதி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் யார், மதிமுக வைகோ எவ்வளவு பெரிய லீடரு, ஓகேவா? அவரு பிரிஞ்சு திமுக இருந்து பிரிஞ்சு இந்த கட்சி ஆகும்போது அது எவ்வளவு பெரிய கட்சியா இருந்துச்சு. இப்ப அவங்க சிம்பிள்லயே நிக்க முடியாத நிலைமையிலதான் இருக்காங்க. சிக்னிபிகன்ஸ் இல்லாம போகும்போது இவர் வந்து எல்லா பார்ட்டிக்கும் அதுக்குண்டான அங்கீகாரத்தை வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஒரு இண்டிபெண்டன்சி அந்த மாதிரி இது இருக்குது இல்ல, சுயமா வந்து இயங்கத்துக்குரிய. இப்ப யாரு கட்சி சொல்றாங்க அந்த கட்சி அழிக்க பாக்குறாரு, இந்த கட்சியை உடைக்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. திமுக இதெல்லாம் வந்துட்டு வைப்ரேஷனே இல்லாம செஞ்சது. எந்த கட்சியுமே ஒரு கட்சியா இயங்க விட்டுச்சா நீ சொல்லு பார்ப்போம். திருமாவளவன் வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தை புரிஞ்சுக்கிட்டு சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், எய்தர் அது வந்து ஒரு தொங்கு சட்டசபையா வரப்போதா அப்படிங்கறதெல்லாம் சென்ஸ் பண்ணிட்டு அவர் நான் அந்த களத்துல இருக்கணும், அப்பதான் நான் சட்டசபைக்குள்ள இருந்தாதான் அந்த ஹோல்ட நான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறார். செய்ய விட்டீங்களா நீங்க? அதை செய்ய விட்டாங்களா சொல்லும் பார்ப்போம். இவனுங்கெல்லாம் பேசிதானே வந்துட்டு இதை நீங்க நிக்க கூடாது, நின்னா வேற மாதிரி இது கன்வே ஆகும் அது கன்வே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணீங்க. யார நீங்க சுயமா முடிவு 8 சீட்டு கொடுக்கறது தான் உங்க வேலை. அதுல யார் நிக்கணும்லாம் வந்து நீங்க டிக்டேட் பண்ணிட்டு இருப்பீங்களா நீங்க? அவராலே நிக்க முடியல, ஒரு தொகுதியில நிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்ல அதே பேக் அடிச்சிட்டாரு. நீங்க அப்படியே நீங்க ஜெயிக்கிறீங்க, அவங்களுக்கு மந்திரி அமைச்சரவையில கூட ஒரு பதவி கொடுக்க மாட்டேங்க கூட்டணி கட்சிக்கு.
ஒரு இதா கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க. அது டன் அண்ட் டஸ்டட் டாபிக்னு வைங்களேன். அது கொடுக்கல. இனிமே அப்படி கொடுக்காம இருக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, கட்சிகளையுமே ஒரு சுயமா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு பெருசா இயங்க முடியலங்க. இப்ப திடீர்னு வந்துட்டு சுயமரியாதை அந்த இதெல்லாம் வந்துட்டு அவங்க பார்க்கும்போது ஒரு இண்டிபெண்டன்சி ஒரு இதெல்லாம் வந்து கிடைக்குதுல்ல. அதெல்லாம் அவங்க கிட்ட ரொம்ப ரிஜிடா தான் இருக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப ரிஜிடா கூல கும்பிடு போட்டுட்டு இந்த மாதிரிதான் அனுசரிச்சு இந்த மாதிரிதான் சொல்லுவாங்கல்ல, இந்த மாமியார் வீட்டுக்கு போயிட்டுன்னு சொன்ன அன்னைக்கு கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆமா. ஒரு இதுலதான் வந்து இவங்க கிட்ட வந்துட்டு செயல்பட வேண்டியதா இருந்துச்சு. இப்ப இங்க யார் தலையிட போறா? இவர் கட்சி விஷயத்திலேயே தலையிடுவாரான்னு தெரியல. நம்ம என்ன நான் சொல்றேன், இந்த சென்ஸ் வந்து லைக் வந்து அது அவரே அவங்க ஆட்களை எம்பவர் பண்ணி ஆனந்த் செங்கோட்டையனுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா வந்துட்டு ஒரு இதை கொடுத்து பொறுப்புகளை வந்து கொடுத்து கிளீனா அது ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல போறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சு வச்சிருக்காரு. இவரு போய் இன்னொரு கட்சியை அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னா சொல்லவே மாட்டாரு. அந்த கேரக்டரும் கிடையாது. ரெண்டாவது ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸும் இருக்குது. எந்த கட்சி எப்படி இது பண்ணாலும் இப்போ கம்யூனிஸ்டுகளே வந்து இவரை விமர்சிச்சாலும் அது சரி செஞ்சுக்கலாம், நாம அதை கரெக்ட் பண்ணி அவங்கள வந்து அவங்களும் திருப்தி அடைகிற மாதிரியான ஒரு ஆட்சியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இன்னொரு கட்சியை இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டான். அதிமுகலேருந்து வந்துட்டு வர்றாங்க அப்படின்னா எதிர்காலம் இல்லை அங்க அவங்களுக்கு தெரிஞ்சு வர்றாங்க. இனிமே இந்த கட்சிக்கு என்ன எதிர்காலம் இருக்குது, இதுல உட்காந்து எப்படி இது பண்ண முடியும்? எடப்பாடி என்ன எம்ஜிஆரா? இஷ்டத்துக்கு அவர் நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இவ்வளவு தோல்விக்கு பிறகும் ஒரு ஜனநாயக குரலுக்கு வந்து காது கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஃபியூச்சர் இல்லைன்னு தெரியுது, வேற ஃபியூச்சர் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு இயற்கை தானப்பா. நீங்க யோசிச்சு பாரு, இதுல அவர் உடைச்சிட்டார் இவர் பிரிச்சுட்டாரு சொல்றதுக்கு என்ன இருக்குது? நீ சொல்லு சச்சின். ஒரு நீனே இருக்கிற ஒரு நீ வந்து ஒரு ஒரு கெரியராவே நீ இதை ட்ரீட் பண்ண, நீ ஒரு கெரியராவே, இது பொது சேவை தான் நான் ஒத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷனை நீ தவறா எடுத்துக்க வேண்டியது. ஒரு கம்பெனியாவே எடுத்துக்க, ஒரு கம்பெனில நீ ஒர்க் பண்ணிட்டு இருப்பியா? ஒரு சொல்லு பாப்போம். நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, ஓகேவா, கூடிய சீக்கிரம் இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னா நீ அடுத்த கம்பெனியை நோக்கி நீ மூவ் ஆக ஆரம்பிச்சிருவ. இல்ல அவங்கள்ட்ட மட்டும்தான் லெட்டர் பேட் இருக்க மாதிரி எடப்பாடியார்லாம் வந்து இஷ்டமாயிருக்கு வந்து நீக்கம், பொறுப்புல இருந்து விடுவிப்பு. நானும் சொல்றேன், நம்ம கட்சியில இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. இவர் வந்துட்டு இவரோட அந்த சைன் போட்டு இவங்க வெளியே அனுப்ப போற அவருக்கு வந்து உள்ள வர்றதும் இட்ஸ் அண்டர் ஹிஸ் ஓன் பவர் தான், வெளியே போறதும் அவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து உங்க கட்சியை நீங்க எப்படி வேணா நடத்தலாம். சிங்கிள் மேன் பார்ட்டியாவும் இல்ல சிங்கிள் மேன் கரிஷ்மால டிரைவார பார்ட்டினா ஓகே. நீங்களே எஸ்பி வேலுமணியை கோயம்புத்தூருக்கும் விஜயபாஸ்கரை வந்து புதுக்கோட்டைக்கும் விழுப்புரத்துக்கு சிவி சம்பத்துக்கும் ஒரு ஊர்ல ஒரு ஆளை நம்பி இருக்கீங்க. இப்படி நீங்க போய் அதாவது உள்ள இருக்கவங்கலாம் வெளியேற்றி அப்படி அதாவது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல, 21 கிடைக்கல, 26 கிடைக்கல. எதனால கிடைக்கலன்னா நீங்க வந்துட்டு ஒன்றிணைந்து போக விரும்பாதனால கிடைக்கல. இப்போ திரும்பவும் 26 அப்புறமும் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கீங்கன்றப்போ இந்த ரிசல்ட் எப்போ ரிவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு ஏடிஎம்கே வந்து அழிக்கிறது வேற யாரும் இல்ல, தலைவர்லாம் ஏடிஎம்கே உடைக்கல, எடப்பாடி தான் ஏடிஎம்கே உடைக்கிறாப்புல. அதை வந்துட்டு அவர் உடைக்கிறது வெளியே தெரியாம இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவர் விஜய் பேரை பயன்படுத்துறாரு. நம்ம தலைவர் தான் வந்து ஏடிஎம்கே உடைக்கிறாருன்ற மாதிரியும் அப்படின்னு ஒரு சிம்பத்தியை வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. என்னமோ வந்துட்டு இவர் வந்து குதிரை பேரம் பண்றாரு, கழுத பேரம் பண்றாருன்னு சொல்லிட்டு. உண்மையே சொல்ல போனா இது வந்து எல்லாருக்குமே தெரியும், இதை ஒத்துக்கிட்டே ஆகணும். அங்க வந்து அந்த தலைமை வந்து சரியில்லை, காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது, தோல்விகளை ஆராய மாட்டேங்குது, தான் தோன்றித்தனமான நான் ஒருத்தன் தான், நான் எடுக்கிற முடிவுக்கு எல்லாரும் அன்கண்டிஷனலி கட்டுப்பட்டாகணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது எதிர்காலம் இல்ல அங்க. அடுத்தது என்ன, கண்ணு கெட்டிய தூரம் வரை ஒரு பெரிய எதிர்காலம் தெரியல. 2 தோல்வி தொடர் தோல்வி ஆகி போச்சு. இது வரைக்கும் அதிமுக 2 தொடர் தோல்வியை சந்திச்சதே கிடையாது. அதாவது ஏடிஎம்கேக்கு பவர்ன்றது ஆக்சிஜன் மாதிரி. ஒரு தடவை தோத்தா அந்த இருக்கிற ஆக்சிஜனை வச்சு உயிர் வாழ்ந்துரும், 2 தடவை தோத்துச்சுன்னா ஆக்சிஜன் தீர்ந்து போய் செத்து போயிரும்ன்ற மாதிரி. அது நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎம்கே இது வரையும் தொடர்ந்து 2 டைம் தோத்ததே கிடையாது. அது அப்பவே தெரிஞ்சு போச்சு, அந்த பார்ட்டி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அதுக்கான செல் லைஃப் அவ்வளவுதான் அப்படின்றது வந்து நீங்க புரிஞ்சிருக்கணும். எடப்பாடியார்லாம் வந்து பேசாம வந்து தஞ்சம் பூந்தரலாம் திமுக. எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து அவருக்கு அந்த ஆல்ரெடி அண்டர் கிரவுண்ட்ல வந்து அது அப்படிதான் இருக்குது. வெளிப்படையா இல்லாட்டி கூட அண்டர் கிரவுண்ட்ல வந்துட்டு அப்படிதான் இருக்குது. இல்ல ஏடிஎம்கேங்கிறதே எடப்பாடியார் வந்து நம்ம கட்சியில இணையறதா பேசிக்கிறாராமே. எனத்தையாவது பேசிட்டு இருக்காத கவின். அட சீரியஸா 31லயும் தோத்துட்டா அங்க போய் இணைஞ்சிடலாம்னு சொல்லிருக்காரு. 31லயும் தோத்துருவாரு. என்ன 31லயும் தோத்துட்டா கேள்வி இல்ல. எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி ஒரு ஏடிஎம்கே பார்ட்டியே வந்து ரன் ஆகுறதுக்குன்னா அந்த ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர், ஓகேவா, அவங்க தலைமையில அப்படிதான் போயிட்டு இருந்தது. அவங்க ஜெயலலிதா போன அப்புறம் அப்படி ஒரு லீடரு, ஓகே, ஒரு அக்செப்டன்ஸோ கிடையவும் கிடையாது. எடப்பாடிக்கு வந்து அவ்வளவு இன்க்ளூசிவாகவும்
அதான் நீ செய்யறது நீ சொன்ன மாதிரிதான், நான் எடுக்கிறதா முடிவு, கீழே என்ன நினைக்கிறாங்க அதற்கு நான் எதுவுமே இது பண்ண மாட்டேன். அதாவது ஓபிஎஸ் எல்லாம் ஓகேவா, கால் உழுவாத குறையா வந்து நான் மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படி இப்படி எல்லாம் கேட்டு இது பண்ணாரு. அவரையே சேர்த்துக்க முடியல. ஓகேவா, பார்ட்டி நலனை விட நான் எடுக்கிற முடிவு அதுதான் பெருசு, என்னோட இதுதான் அப்படின்னு நினைச்சா அப்புறம் எப்படி அந்த பார்ட்டி இதாகும்? ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், செங்கோட்டையன், அப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னு சொல்ல அன்னைக்கு மனோஜ் பாண்டி இவங்க எல்லாம் போகும்போது யாரு உடைச்சா? அப்போ அதையே நீங்க சொல்லல, என் கட்சியை உடைக்கிறீங்க, இப்ப நீங்க உங்க இது சரியில்லாம தானே வந்து போறாங்க, தலைமை சரியில்லாம தானே வந்து போறாங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு தேவையான எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க, ஆனா தலைமை நான் மட்டும்தான் இருக்கணும், என் தலைமைக்கு எவனும் கொஸ்டின் பண்ணக்கூடாது, வேலையும் செய்ய மாட்டீங்க, அக்செப்டும் பண்ணிக்க மாட்டீங்க உங்க மேல இருக்க தவிர. சேம் அப்படியே இப்ப டிஎம்கேவோட மனப்பான்மைதான் நம்ம வந்து வாய்ஸ் அவுட் பண்றோம். ஆமா, அது உங்க கட்சியை நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, அது உங்க பிரச்சனை, ஓகேயா. ஆனா நாம உடைச்சிட்டோம், கிழிச்சிட்டோம், இது பண்ணிட்டோம், ஜனநாயக விரோதமா செயல்படுறோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. இதுல என்ன ஜனநாயக விரோதம் இருக்குது சொல்லு பாப்போம். ரிசைன் பண்ணிட்டு வர்றாங்க, திரும்ப மறுபடியும் தேர்தலை சந்திக்க போறாங்க. மக்கள் அதை தப்புன்னு நினைச்சா, மக்கள் அது ஒரு ஜனநாயக விரோத போக்கு, ஜனநாயக விரோதமா இருந்தா கோர்ட்ல கேஸ் போடு. ஜனநாயக விரோதமா இருந்தா மீண்டும் மக்கள் கிட்ட தானடா போறாங்க மேண்டேட் வாங்கறதுக்கு, அவங்க தோக்கடிப்பாங்க. அது இல்ல இப்ப நீங்க இது வரைக்கும் ஆட்சி பிடிச்ச போது வந்து வேற கட்சியில இருந்து யாருமே வந்து உங்க கட்சியில வந்து ஜாயின் பண்ணலையா? இல்ல திமுகலயும் அதே மாதிரி இதாகலையா, மூவ் ஆகலையா? ஓகே, செந்தில் பாலாஜில எந்த கட்சியில இருந்து வந்தான்? அதெல்லாம் அப்ப என்ன, அதெல்லாம் என்ன பேரம் பண்ணி ஆள் எடுத்தீங்க நீங்க? 8 அமைச்சர் கொடுத்து வச்சிருக்கீங்க. உங்க கட்சியில இருக்கிற ஆட்களுக்கு அமைச்சர் இதுல சொல்றாங்க, இவங்களுக்கு வந்து இது இல்ல, அவனை புடிச்சிட்டு வந்தாங்க, இவனை புடிச்சிட்டு வந்தாங்கன்னு. அமைச்சரவையில 8-9 அமைச்சரவை அதிமுக காரன் கொடுத்து 11 பேர் KKSSRல இருந்து எடுத்துக்கிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி, சேகர் பாபு சொல்லிட்டு அத்தனை பேரையும் அங்கிருந்து. அப்போ உங்களுக்கு அமைச்சர் மெட்டீரியல் உங்ககிட்ட யாரும் இல்லையா? அப்போ 75 வருஷமா என்ன புடிங்கிட்டா இருந்தீங்க? கீழ் மட்டத்துல செய்யுது, அதெல்லாம் தான் கோவமே. ஓகேவா, இவ்வளவு நாள் உழைச்சிருப்பாங்க டிஎம்கேல, வேற கட்சியில இருந்து வர்றவங்களுக்கே இவ்வளவு ஒரு முன்னுரிமை, இவ்வளவு பெரிய இது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கே காண்டாகுமா இல்லையா? அதான் மாத்தி கூட்டிட்டாங்க. பூட்ல அத்தனை பேர் ஆள் வச்சீங்கன்னு சொல்லிட்டு பெருமை பேத்துனீங்க, ஆனா போட்டவன் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டான். பூத் கமிட்டினா என்னன்னு தெரியுமா? பூத்துல ஆள் இருக்குதா, பூத்த பாத்திருக்கீங்களா, என்ன எகத்தாளங்கள், எவ்வளவு இதுதான். ஆணவத்துல செத்தவனோட ஆணவத்துல செத்தவன் தான் அதிகம் லிஸ்ட், புரியுதா உனக்கு? இந்த ஏகத்தாளத்துக்கு தான் கூப்பிட உட்கார வச்சிருக்காங்க, இன்னும் உட்கார வைக்கணும்ல. கூப்பிடலாம் இல்ல, அதாவது தான் சொந்த தொகுதியிலே எம்எல்ஏவா கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு அடி வச்சிருக்கானுங்க மக்கள். ரமேஷ் தொகுதியில ஒரு வார்டுல 14 பூத் ஏஜென்ட போட்டுட்டு 5 ஓட்டு வாங்கிருக்கீங்க. வெக்கமா எல்லாம் உங்களுக்கு? ஆலமரம் அந்த மரம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு 14 பூத் ஏஜென்ட் ஓட்டு போட்டனாலே 14 ஓட்டு, 5 ஓட்டு வாங்கிருக்கீங்க. பூத் ஏஜென்ட் கூட ஆள் கிடையாது, எங்க ஆளா இருந்திருக்கான் அவன். இவங்க நம்மள பேசுறாங்க, பூத்துக்கு ஆள் இருக்கா, இதுக்கு ஆள் இருக்கா, அதுக்கு ஆள் இருக்கான்னு. 75 வருஷமா அந்த மக்களை ஏமாத்தி தானே நீங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கீங்க. என்னத்தை கிழிச்சுதான் ஜெயிச்சீங்க. ஆனா ஒரு ரவுண்ட்ல கூட அவர் லீடிங் வரலடாடி, கொஞ்சம் கூட அவருக்கு ஹோப்பே கொடுக்காத அன்னைக்கு டேடா அன்னைக்கு. இல்ல பிரச்சாரம் போகும்போது பஸ் எல்லாம் விட்டு மக்களுக்கு இடையூறு ஏற்பட்டு கூட்ட நெரிசல் ஏற்படுத்தணும்னு நினைச்சவரெல்லாம் ஜெயிக்க கூடாதுன்னு மக்கள் அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க. கேட்டா சமூக நீதி பேசுவாங்க, சமூக நீதி பேசி அப்படியே அடுத்து தள்ளிடுவாங்க. பாலிமர் பூந்து விளையாடுறான் திருச்சி கிழக்கு பொதுக்கூட்டத்தில். வந்துட்டான் இன்னும் வரல, வந்துட்டான். என்ன அமைதியா இருக்கிற கண்ணு, பேசு, என்ன நடப்பு, உன் கருத்து சொல்லு. இன்னைக்கு ஸ்பீச் எப்படி இருந்தது? புலி வந்து அடிக்கடி எல்லாம் பாயாதுரா, ஓகேவா, தன்னோட இதுக்காக காத்திருந்து வெயிட் பண்ணும், அந்த மாதிரி வெயிட் பண்ணும். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமே காத்திருக்குமாம் கொக்கு. நேரம் ரஜினின்னு சொல்லிருந்தீங்கன்னா வந்திருப்பாரு எக்ஸ்பெரி முதல்ல. இப்படி இருக்குது. தலைவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நல்லா இருக்கும்ல. அதிமுக திமுக எல்லாம் ஒரு கூட்டணி இது பண்றதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அதுல இடைத்தரகர்கள் நிறைய பேர் செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலே பயங்கரமா இருந்திருக்கும்ல.
அவரு இல்ல அதான் அதிமுகவையே சொல்ல பேசினாரு. மாட்டாரு, நீங்க ரஜினி எடுப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? அது இடைத்தரகர், அவ்வளவுதான். பேரெல்லாம் மென்ஷனே பண்ண தேவையில்ல. மற்றும் பலர் திமுக மற்றும் பலர் யாரையும் ஏடிஎம்கே நினைச்சிருப்பா, என்னடா என் பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க, பேரை விட மாட்டேங்கிற அப்படின்னு. வரையில தான் ரோட் ஷோ பண்ணாருங்க, ஆனா போகையில ரோட் ஷோ பண்ணல, திருப்பி ரிட்டர்ன் வரல தான் ரோட் ஷோ பண்ணாரு. பெரம்பூருக்கும் ஒரு விசிட் அடிப்பாரு. ஆமா, அங்க கூட போகணும் விரைவில் விரைவில். அடுத்த வாரம் இந்த சிங்கப்பெண் அந்த இனாகிரேஷன் அவரோட வாயில இருந்தே வந்துருச்சு. அவர் என்ன சொல்றாரு, அடுத்த வாரம் சிங்கப்பெண் வந்தது இனாகிரேஷன். தலைவருக்கு தான் பேர்ல வந்து தான் மேல வச்ச இத கூட பெருசா இது பண்ணிக்கல. இந்த ஓட்டு போட்ட மக்களை வந்து சிறுமைப்படுத்தியும், அவன் ஏதோ அறியாம அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, அவன் ஒரு தற்குறி அப்படிங்கிற அந்த இதுல வந்து அவர் செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. அதுக்கு ரொம்ப காட்டமா பதில் சொன்னாரு. அதுக்குதான் அவர் இது பண்றாரு. அவரை விமர்சிச்சதெல்லாம் கூட விட்டுட்டாரு. இல்ல சைடு ப்ரோ, அதே மாதிரி இன்னொன்னு, அதாவது இந்த போதை கலாச்சாரம் ரொம்ப அதான் நீங்க வந்து 15 நாள் நீங்க சரி பண்ணல, சட்டம் ஒழுங்கு தெரியல அப்படிங்கறதெல்லாம் ஒரு அபத்தமாவே தெரியலையா அவங்களுக்கு? அவரே சொல்றாரு, தலைவரே சொல்றாரு, ஏன்னா ரூட் காஸ் மாதிரி இருக்கு, தெருவுக்கு தெரு இருக்கு, இதை நான் அதனாலதான் ஹையர் அபிஷியல் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி தான். நீங்க என்னை எவ்வளவு திட்டுறீங்களோ அதை நான் வந்து இந்த மக்களுக்கு நல்லதுதான் பண்ணுவேன். இல்ல இந்த 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 இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வைக்கும் போது கொஞ்சம் கூட கூச்சமே இதுவும் கிடையாதா? இப்ப யாராவது ஒருத்தங்க அவங்க கம்ப்ளீட்டா தமிழ்நாட்டுல வந்து போதை வந்து கம்ப்ளீட்டா ஒழிச்சுட்டு நீங்க கொடுத்தீங்களா? இந்த 15 நாள்ல மறுபடியும் திருப்பி ஒரு ரீவேம்பா புதுசா வந்து புத்துணர்ச்சி பெற்று புதுசா ஆரம்பிச்சது அந்த கல்ச்சரு. 5 வருஷம் தடுக்க துப்பு இல்ல, 5 வருஷம் தடுக்க இது பண்ண துப்பு இல்ல. நீ 2 வாரத்துல 3 வாரத்துல வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஒழிச்சிடணும், எல்லாமே தடுத்துடணும், சொன்ன உறுதி எல்லாம் உடனே இந்த 3 வாரத்துல நிறைவேற்றிடணும். கூச்சமா இல்லையா அதெல்லாம் பேசுறதுக்கு? அதான் தலைவர் வந்து பெரும்பாலும் அடிச்ச மாதிரி 6 மாசம் இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு 6 நாள்லயே ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு காரி துப்புனாரு அவரு. டெல்லியில போய் ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்றீங்க, பெங்களூர்ல போய் சவுக்கு அரெஸ்ட் பண்றீங்க, ஆனா வந்து கவினுடைய கேஸ்ல வந்துட்டு பார்த்தோன்னு சொன்ன அன்னைக்கு கோர்ட்டு சொல்லியும் வந்து உங்களால சஸ்பெக்ட்ஸை வந்துட்டு அரெஸ்ட் பண்ண முடியல. அவங்களுடைய எத்தனை மாசம் செய்யுது அப்ஸ்காண்ட்ல இருந்தாங்க? கோர்ட்டு சொன்னதே உனக்கு வந்து ஜனவரியில வந்துட்டு சொல்லிடுச்சு. அதுல இருந்தே 3 மாசத்துக்கு மேல வந்து ப்ரெஷர் கொடுத்துருச்சு அது அதிகமா, அதாவது காரி தூப்புற மாதிரி. என்ன அப்ப உங்களுக்கு அது தலைமறைவானா உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியாமையா இருக்குது? இப்ப எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவ்வளவு வீக்கா இருந்ததா செய்யுது? 3 மாசம் ஒருத்தங்களை வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்டெலிஜென்ஸும் சரி, இந்த காவல்துறை வந்து அவ்வளவு வீக்கா இருந்திருக்கு. 3 மாசங்கிறது வீக்காலாம் இல்ல, காவல்துறை வந்து ஸ்டாலின் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அது வந்து கோர்ட் சொல்லுதான் தலைமுறை வந்து அவர் குடுக்குற ஐடியா வந்து என்ன கொடுத்திருப்பாரு, பஸ் ஸ்டாண்ட்ல தேடுங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல தேடுங்க, பப்ளிக் அதிகமா இருக்க இடத்துல தேடுங்க அப்படின்னு ஐடியா கொடுத்திருப்பாரு. சினிமா தியேட்டர்ல தேடுங்க அப்படின்னு. இப்ப அந்த சிங்கம் படத்துல வர மாதிரி புதுசா லாட்ஜ்ல உங்களுக்கு யாராவது சஸ்பிஷியஸ் யாராவது ரூம் போட்டாங்களா? ஒருவேளை தேடும் போது அவங்க தட்டுப்பட்டுட்டாங்கன்னா, கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பாதுகாப்பான இடத்துல அவங்களை உட்கார வைங்க, பிசி எம்பிசி அரெஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. இன்னும் பாதுகாப்பு. டேய் இப்படி தேடினா கண்டுபிடிக்கிற மாதிரி இடத்துல நீங்க தலைமறைவுன்னு இருக்கிறீங்க. நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளவு ஈஸியா ஸ்டாலின் சொன்னதை வச்சு. ஆமா, ஒழுங்கா தலைமறைவா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுவாங்க. ஏன்னா எனக்கு நம்ம ஆளுங்க ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படின்ற மாதிரி அவங்க போயிருப்பாங்க திரும்ப. இல்ல அதே மாதிரி எந்த மக்கள் வந்து இப்ப புலம்புறாங்க 15 நாள் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி எந்த மக்கள் புலம்புறாங்க? மக்களே சொல்றாங்க கொஞ்சம் டைம் கொடுப்போம், எல்லாம் சரி பண்ணுவாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. யார் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா? நீங்க தான் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு என்ன சட்டம் ஒழுங்கு? எவ்வளவு போதை கலாச்சாரம் நடமாடிட்டு இருக்கு, தெருவுக்கு தெரு இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்னாதான் குறைக்க முடியும். டைம் ஒரு குறைஞ்சதோ ஒரு 6 மாசத்துக்குள்ள அவர் எல்லாம் பண்ணிடுவாரு, ரெடி பண்ணிடுவாரு.
அதுக்குள்ளயும் வந்து 5 நாள்ல வந்து டெய்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறது ட்வீட்டை போட்டு. அண்ணே, அப்ப இன்னைக்கு 5 வருஷமா பேசுனதுல வந்து தலைவர், அதாவது இத்தனை 2 வருஷம் அரசியல் வாழ்க்கையில, அரசியல் பயணத்துல வந்து தலைவர் பேசி இன்னைக்கு தான் வந்து நான் வந்து ஒரு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு இது ஒன்று ஓடும். எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கேம்பெயின்ல எல்லாம் பேசுவாப்புல. அப்பெல்லாம் வந்து ஐயோ இப்படிலாம் நடக்கலைன்னா என்ன ஆகும், அந்த அந்த ஒரு தாட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படிலாம் நடக்கலைன்னா, ஒருவேளை தலைவர் சொல்ற மாதிரி நடக்கலைன்னா இதெல்லாம் கண்டென்ட் ஆச்சு, அதெல்லாம் வந்து மைண்ட்ல வரும். இன்னைக்கு தான் அந்த மாதிரி எந்த யோசனையும் இல்லை. ஏன்னா அவர் சொன்னது எல்லாமே நடந்துருச்சு, சொன்னது எல்லாத்தையும் நடத்தி காமிச்சிட்டாரு. அது போக இன்னைக்கு பேசுனது எதையுமே வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு பேசுனது பூரா அவர் நடத்தி காட்டுவாரு அப்படின்ற கான்பிடன்ஸ் வந்து இப்ப இருக்கு இன்னைக்கு அவர் பேசின ஸ்பீச்ல. அவர் சொல்றதையும் செய்வாரு, சொல்லாததையும் செய்வாரு. ஆமா, எதெல்லாம் வந்து நான் வந்து அழிப்பேன்னு சொல்றாரோ அதை பூரா அவர் பண்ணத்தான் போறாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இப்ப இருக்கு. இல்ல, விவசாய மக்களுக்கும் அவர் அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி வந்து இந்த மந்த்ல என்ன பண்ண முடியுமோ அததான் வந்துட்டு நான் வந்துட்டு பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அது கண்டிப்பா வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அதாவது எப்படின்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் இமிடியேட். ஏன்னா இப்ப இந்த பயிர்க்கடன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இதான, அடுத்து வரக்கூடிய பயிர் தட்டுப்பாடுகள் அந்த பிரச்சனையில திரும்ப வாங்க அதுக்கும் செலவு பண்ண வேண்டிய, அப்படி இருக்கும்போது இந்த கடனை வேவ் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்குது கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது 45 to 60 டேஸ்க்குள்ள இந்த மாதிரியான விவசாய கடன் வேவ் ஆஃப் டைரக்டா ரிசர்வ் வங்கி தமிழ்நாடு அரசே செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது. இப்போ வேவ் ஆஃப் பண்ண எல்லாத்தையுமே ஒரு 60 டேஸ்க்குள்ள வந்து தமிழ்நாடு அரசு வந்து ரிசர்வ் பேங்குக்கு டைரக்டா கொடுத்தாகணும். அதுக்கு என்ன பட்ஜெட்ல இப்போதைக்கு வந்து இதா இருக்குதோ, அஃபோர்டபுளா இருக்குதோ, நிதி எவ்வளவு ஒதுக்க முடியுதோ அந்த இதுக்கு அந்த அளவுல பண்ணிருக்காங்க. ஓகே, அவருடைய வாக்குறுதிகள் ஒன்னொன்னா வரும்போது கண்டிப்பா அது எல்லாத்தையும் பண்ணுவாரு, நிச்சயமா பண்ணுவாரு. நிதியை ஜெனரேட் பண்றது இப்ப வந்து முறைகேடாக நடக்கப்பட்ட பல விஷயங்கள்ல இருந்து அரசுக்கு வர வேண்டிய வருவாயை ஏச்சி பொழைச்சி அதுல வந்துட்டு 10 அன்னைக்கு கான்ட்ராக்டருக்கு கமிஷன் கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ரெவன்யூவை வரவிடாம அதுல இருந்து ஒரு கட்டை அவனுங்க வாங்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருந்தாங்களா இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் அந்த சர்க்கிள் எல்லாம் ரெகுலேட் பண்ணி அந்த ரெவன்யூவை ஜெனரேட் பண்ண விட்டாதான் கஜானாக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வர வேண்டிய காசு வந்து எவ்வளோ அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம எதிர்பார்க்கிற ரெவன்யூ வந்துட்டு வரும். அதெல்லாம் வச்சுதான் அந்த பிளான் எல்லாம் வச்சிருக்கிறாரு, ரெவன்யூ ஜெனரேஷன்ஸ் வச்சுதான். ஓகேயா, இன்னைக்கு ஒரு முறைகேடா செயல்பட்ட குவாரி மூலமா அரசாங்கத்துக்கு அது வந்துட்டு எவ்வளவு பெரிய இழப்பு அப்படிங்கலாம் இருக்குது இல்ல, அதை வச்சு எவ்வளவு நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கலாம். இத்தனை டெண்டர் இது பண்ணிருக்காங்க, க்ளோஸ் பண்ணாங்களே, அதுல எவ்வளவு வந்து அரசுக்கு வந்து இழப்பு இருந்திருக்கும். பிக்கஸ்ட் இன்கமே வந்துட்டு கமர்ஷியல் டாக்ஸ் தான். இந்த கமர்ஷியல் டாக்ஸ் யார்கிட்ட இருந்துச்சுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. ஆனா எவ்வளவு கஜானாக்கு போக எவ்வளவு காசு அவன் பாக்கெட்டுக்கு போச்சுன்னு தெரியல. கமர்ஷியல் டாக்ஸ் எல்லாம் ஒழுங்கா பண்ணி ஒழுங்கா நம்மளுக்கு கஜானால சேர்த்திருந்தாலே இன்னைக்கு நம்ம வந்து நல்லாவே வந்து ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணி கமர்ஷியல் டாக்ஸ் மட்டும் கிளீனா இருந்திருந்தா போதும் சச்சின். இல்ல, எல்லா துறையிலும் இருக்க இந்த கேப்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை கண்டிப்பா அதை க்ளோஸ் பண்ணி நமக்கு வந்து இவர் வந்து இந்த வாக்குறுதி கொடுத்த போதெல்லாம் என்னது இவ்வளவு கொடுத்திருக்காரு, இதெல்லாம் பண்ண முடியுமா, பாசிபிலிட்டியா அப்படின்னா, ஓகேவா, இந்த சிஸ்டம் கரெக்டான சிஸ்டத்தை ஒழுங்குபடுத்தி ஓகே இது பண்ணாவே நமக்கு வர ரெவன்யூ வச்சு எல்லாமே பாசிபிள். என்ன அது ஸ்லோவா நடக்கும், ஒவ்வொன்றா நடக்கும், எல்லாம் ஒரே டைம்ல எல்லாமே இது பண்ண முடியாது, ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. பட் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது பண்ணிடலாம். சொன்னதுக்கும் மேலேயுமே கண்டிப்பா அதை கொண்டு வந்துருவாரு, நீங்க பாருங்க. பிளஸ் இந்த கரப்ஷன் பத்தியும் அவர் ஒரு பாயிண்ட் சூப்பரா சொல்லியிருந்தாரு. இது வந்து ஒரு நாள்ல நடக்கிற மாற்றம் கிடையாது, ஆனா ஒரு நாள் இந்த மாற்றம் வரும், அதை கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாரு. கண்டிப்பா அது பண்ணிடுவாரு பாரு. அதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறது. கரப்ஷன் ஆக்சுவலி ஊழல் ஒரு பிரச்சனையே இல்ல, அதை பேசினாலே பூமர் அப்படிங்கிற நிலைமைக்கு ஆக்குனது இவனுங்க தான். அதை அக்கௌண்டபிலிட்டியா எடுக்கவே கூடாது யாருமே, அது வந்து பார்ட் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்ணது யார் இவனே, எந்த அளவுக்கு கொண்டு லேபிள் பண்ணாங்க. February 2024 ஊழலை ஒழிக்க வரவேன்னு சொல்றவன் பாஜக காரன் தான். அதாவது பாஜக காரன் தான் வந்து ஊழலை ஒழிக்க வரேன்னு சொல்லி இந்துத்துவா உள்ள போத்துவானா. ஏண்டாடி நீங்க கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணி பாஜக பூச்சாண்டி காமிச்சு கொள்ளையடிச்சு கொளுத்து போறதுக்கு நீங்க அன்னைக்கு இதே வார்த்தை ஊழல்ன்றது வந்து இட் இஸ் அ பூமர் கான்செப்ட். அதாவது ஊழலை ஒழிக்கவே முடியாதான், ஊழலை
பாஜகவை எதிர்க்கணும்னா நம்ம இவங்களுக்கெல்லாம் கப்பம் கட்டிக்கிட்டே இருக்கணும். இவங்க எல்லாத்துக்கும் வந்து கப்பம் கட்டி இவங்க அதுல கொளுத்து நல்லா செனப்பண்ணிமாய் வாழ்வாங்க. அத அடிஷனலா நாங்க பாஜகவை தடுத்துருக்கோம். அதாவது பாஜகவை தடுக்கிறது வந்துட்டு எங்களுக்கு மெயின் தான். பட் ஆனா நாங்க கரப்ஷன் மட்டும் பண்ணி கொஞ்சம் காசு மட்டும் கொள்ளையடிச்சுக்கிறோம் அப்படி அதெல்லாம் வந்துட்டு அப்பெல்லாம் எரிச்சலா இருக்கும். இப்பதான் வந்துட்டு இந்த நாய்ங்களுக்கு வந்து ஊழல் வந்துட்டு இப்போ வந்து இப்ப இவங்க டெண்டர் பத்தி எல்லாம் இவங்க பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. பாத்தியா சச்சின்? அதாவது இப்ப 20 நாள்ல இப்ப 25 நாள்ல பிஜேபி பத்தி எங்கேயாவது பேசினானுங்களா? இப்ப பேச மாட்டானுங்க. ஏன்னா நம்மளும் பிஜேபி மாட்டானுங்க. இதே ஒரு இப்ப ஏடிஎம்கே மாட்டா ஆட்சியில இருந்துச்சுன்னா இந்நேரம் நம்ம வந்து பாஜகவோட அந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்துறோம், இந்த செயல் திட்டத்துக்கு ஆதரவு அளிச்சிட்டோம்னு முட்டு கொடுக்கலாம். நம்மளுக்கு எதிராக இப்ப வந்து பாஜக எதிர்ப்பையும் பேச முடியாது, நமக்கு எதிராக ஊழலையும் பேச முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு இப்ப பாஜக பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு வளர்ச்சி இல்ல. ஓகேவா? இதனால வரைக்கும் 5 வருஷம் அந்த பாஜகன்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காய்ச்சிட்டு அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்ப அதையும் ஒரு இது பண்ணியாச்சு. இப்ப பிஜேபி எங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி irrelevant ஆயிட்டாங்க. பாத்தியா? தலைவர் வந்ததுன்னா அதான் ஆச்சு. இப்ப இப்ப தெரியும் யாரு வந்து தமிழ்நாட்டுல வந்து பாஜக வளர்த்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறது இப்ப தெரியும். 4 சீட்டு ஜெயிச்சு வச்சிங்களே 21ல, இப்போ ஒரே சீட்டு தான். அடுத்த எலெக்ஷன்ல அதுவும் இல்லாம போயிருவானுங்க அவனுங்க. நீங்க அவங்க வந்து மைசூர்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ரிட்டர்ன் ஆனோன்னு அவங்க பாஜக ஹேண்டில் பண்ற விதத்திலேயே உங்களுக்கு அங்க என்ன டீல் ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சொல்லிருக்கோம் நீங்க பாருங்க வந்து அப்படி அவனுக்கு இப்போ உடனே தேவை வந்து அவன் வந்து ரொம்ப சீக்கிரமா கொண்டு வர நினைக்கிறது வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இவனை அதுக்கான டிராஃப்ட் வந்துட்டு பார்த்தேன்னு சொன்ன ரெடியாகி அது வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ல வந்துட்டு அது டிஸ்கஷன்ல இருக்குது. அவன் வந்து அதை வெகு விரைவில் நடத்தணும், இந்த விண்டருக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்து அதுதான். அதுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் அவனுக்கு பண்ணிட்டு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ன ஆந்திரால நடக்குது அந்த மாதிரியா? பார்லிமெண்ட் எலெக்ஷனும் ஸ்டேட் எலெக்ஷனையும் ஒரே ரவுண்ட்ல வச்சிருக்கா. ஆந்திரால நடக்குது. அதுதான் நான் கேக்குறேன். இப்போ வந்து நீங்க 2 பேலட் இருக்கும். எல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாக்கே ஒட்டுமொத்த இந்தியாக்கே வந்துட்டு பார்த்தேன்னு சொன்னா ஒரே டைம்ல வந்துட்டு எலெக்ஷன் நடக்கும். கேக்குறேன் நீங்க 2 ஓட்டு போடணும். நீ 2 ஓட்டு ஒரு பேலட், யாரை சூஸ் எம்எல்ஏக்கு ஒரு பேலட். இதுதானே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். எக்ஸாக்ட்லி. அப்படி அதை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா 2029ஓட இருக்கிற மொத்த ஆட்சியும் கலைச்சி விட்டுட்டு இவனுங்க எல்லாத்தையும் மொத்தமா ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா கோட்டையும் அழி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். இந்த ஆட்சி 2 வருஷம் முடிஞ்சிருக்குதா 3 அவ்வளவுதான் அவன் ஆட்சி டிஸ்மிஸ் முடிஞ்சிருச்சு. இந்த பில்லு பாஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் புதுசா எலெக்ஷன் நில்லுங்க, ஸ்டேட்டுக்கு நில்லுங்க, சென்ட்ரலுக்கு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவானுங்க. திமுக கிட்ட இந்த இதுக்கு ஆதரவு கேட்டுட்டு இருக்கானுங்க இப்போ. ஓகே, அதுக்கு தேவையான வேலைகள் ஆதரவு கொடுத்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும் இப்படின்னு அளவுக்கு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது அங்க. இப்ப டீலிமிட்டேஷன் மாதிரி வந்து இதையும் கூட இது பண்ணிடலாம்ல, ஃபெயிலியர் ஆக்கலாம்ல. ஏன் செய்யுது? ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காக தானே இவங்களுடைய இது தேவைப்படுது. ஆனா அதான் அப்ப டிஎம்கே இந்த மூவ் வந்து ஒண்ணு அவங்களுக்கு ஃபேவரா இது பண்ணி, இல்ல ஓட்டே நான் போடல இப்படி எது பண்ணாலும் இது தமிழ்நாட்டுல சொன்னாலும் பேக் ஃபயர் ஆகும். டிஎம்கேக்கு இங்க பேக் ஃபயர் ஆயிரும். இல்ல நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாலோ அல்லது பார்லிமெண்ட்ல வீராவசமா பேசிட்டு பயங்கரமா டயலாக்லாம் ஜனநாயக விரோதமான இதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சிச்சு. நீ சப்போர்ட் பண்றதுன்னு அர்த்தம். நீ எதிர்த்து ஓட்டு போடணும். எதிர்த்து ஓட்டு போட்டா மட்டும்தான் அந்த பில்ல முறியடிக்க முடியும். ஓகேயா? அதே மாதிரியே டீலிமிட்டேஷனை திமுக அப்போஸ் பண்ணிச்சு, தாவேக்கா அப்போஸ் பண்ணலன்னு சொல்லி லூஸ் குதிமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. டேய், தாவேக்கா அன்னைக்கு தேதிக்கு ஒரு எதிர்கட்சி. அந்த கட்சிக்கு வந்து எம்பி எல்லாம் கிடையாது. அந்த கட்சி தன்னோட பவர் ஆஃப் மெரிட், அதாவது எதிர்கட்சியா என்ன பண்ண முடியுமோ பண்ணுச்சு. உங்கள்ட்ட எம்பி இருந்துச்சு, நீங்க ஓட்டு போட்டீங்க. எங்கள்ட்ட எம்பி இருந்தா நாங்களும் ஓட்டு போட்டிருப்போம். இவ்வளவுதான் வந்துட்டு அனைத்து கட்சி கூட்டம் போட்டாலும் இல்லையா, அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க தானே செஞ்சோம். புஷி ஆனந்த் போய் பேசிட்டு வந்தார்ல பொதுச் செயலாளர், பேசிட்டு வந்து வெளியில பிரஸ் மீட் கொடுத்தாரா இல்லையா? பிரஸ்ல பேசணும். அவரு பிரஸ் மீட் கொடுத்தாரோ இல்லையோ, உள்ளக்க என்னதான் எங்க நிலைப்பாடா சொல்லியிருக்கோம் அப்படிங்கறத நான் அறிக்கையா உங்களுக்கு நான் படிச்சு காட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பிரஸுக்கும் அவர் ஸ்டான்ஸ், நம்ம கட்சியோட வேற என்ன உனக்கு வேற என்ன வேணும்? நம்ம ஓட்டு போடணும். நீங்க ஓட்டு போடலாம்னு கேக்குறாங்க. அதாவது இந்த இவன் மாதிரிதான் அறிவாலயத்துல ஓட்டு எடுக்கிறாங்களா? இந்த ஒரு வீடியோ இருக்கு தெரியுமா? மாப்பிள்ள நைட் ஷிஃப்ட் போறேன் 6 மணிக்குள்ள வந்துடணும் மாப்பிள்ள.
நாங்க போறது ஆமா நைட் ஷிஃப்ட்ரா அப்படிங்க, அப்படி அந்த மாதிரிதான் அது இருக்கு. எப்ப வேணாலும் போய்க்கோ 6 மணிக்கு வந்துரு அப்படிங்கிற 6 மாதிரிதான் மணிக்கு இருக்கு. தஞ்சாவூர்லயே நீ துறைமுகத்தை வைக்கல. தஞ்சாவூர்ல கடனே இல்லையா, முதல்ல கடனை கொண்டு வந்து வை, அப்புறம் துறைமுகத்தை வைன்ற மாதிரி லூசு எம்பி இருந்தா தான்டா ஓட்டு போட முடியும். எங்களுக்கு எம்பி இல்லடா. திரும்ப திரும்ப வந்துட்டு டீலிமிட்டேஷன் எதிர்க்கல. டீலிமிட்டேஷன் ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் தப்பு பத்தி மாப்ள. தஞ்சாவூர்ல கடல் இருக்கு. சிட்டில இருக்கா அவங்கள? இல்ல இல்ல, தஞ்சாவூர் மாவட்டத்துல கடல் இருக்கு. இருக்கலாம், மேபி எங்கிட்டாவது ஒரு ஓரம் தாரமா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. மேபி இல்ல. சரி சரி. இன்னொன்னு அதான் இப்போ டீலிமிட்டேஷன்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா வேற எப்படி எதிர்க்க முடியும்? தாவேகா தான் செய்யறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டி டீலிமிட்டேஷனை பத்தி ஒரு விழா வாரியான ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்டோட நாங்க டீலிமிட்டேஷனை ஏன் எதிர்க்கிறோம், எதனால வந்துட்டு இது சவுத் ஸ்டேட்ஸ்க்கு அன்ஃபேர்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணது தாவேகா தான் செய்யறோம். இந்த லூஸ்க்கு ஒரு மைண்ட் தெரியாது. ஆமா. அப்புறம் வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் வந்தாச்சு. ஒரு ஆளுங்கட்சியா நீங்க இருக்கிறீங்க. சரி, இங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சேர ஒரு குரல் ஒலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாலிடாரிட்டியும் காட்டியாச்சு. வேற என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? இந்த IUML வெளியே வந்துச்சுல, டேய் நாங்க வக்ஃபுக்கு எதிராக போராடி உங்களுக்கு பிச்சை போட்டோம்னா நீங்க என்னடா இன்னைக்கு விஜய் கூட நிக்கிறீங்கன்றாங்க. செய்யும்போ மயரா புடுங்குனானுங்க இவனுங்க வக்ஃபுக்கு எதிராக போராடி பிச்சை போட்டு. வக்ஃபுக்கு எதிராக வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிராக மாநிலம் தழுவிய அளவுல ஒரே நாள்ல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டினது தமிழக வெற்றி கழகம். நீ எத்தனை இடத்துல நீ போராட்டம் பண்ண, நீ சொல்லு பாப்போம். அதுவும் இல்லாம அபிஷேக் மனு சிங்விய வந்துட்டு நம்ம அப்பாயிண்ட் பண்ணி செய்தி போட்டிருந்தாரு அவரு. அபிஷேக் மனு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் நம்மளுக்கு வாதாடி நம்ம வந்துட்டு அன்னைக்கு பண்ணா, அந்த அபிஷேக் மனு சிங்வி ட்வீட் போடுற வரைக்கும் டே அது உங்க கேஸ் இல்லடா, அது வந்துட்டு எல்லா கட்சியும் சேர்ந்து போட்ட கேஸ், உங்களுக்கும் சம்மந்தமே. அபிஷேக் மனு சிங்வி சிம்பிளா வந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் டிவிகே விஜய்னு சொல்லி போட் பண்ணி அதை போட்டு போயிட்டே இருந்துட்டாரு. எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க திருத்தனாங்க. இல்ல இவங்களோட கூட்டணியில இருந்தா நல்லவங்க, இவங்க கூட்டணி விட்டு வெளில வந்துட்டா அயோக்கிய பிறகு எல்லாத்தையும் பேசுவாங்க. IUML இதுக்கு ஏன் வாய் திறக்கல, அதுக்கு ஏன் வாய் திறக்கல? இந்த ராமர் கோயிலுக்கு ஃபண்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செஞ்சு மஸ்தானம் வச்சு வந்து கொடுத்தீங்களாப்பா? IUML அமைதியா தாண்டா இருந்துச்சு, எதுவும் பேசல. அயோக்கிய நாய்களா கொடுத்தாங்களா இல்லையா அவனுங்க ராமர் கோயிலுக்கு ஃபண்டு? என்ன அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொன்னாரு. சொல்றது அறிவாலயத்துக்குள்ள வச்சு என்ன சொல்லும் போது என்ன தெரியுமா சொன்னாரு, இது நம்ம நுட்பமா கவனிக்கணும், ஃபண்டு கொடுத்தது கூட மன்னிச்சிடலாம், ஜனநாயக நாட்டுல எல்லாத்துடைய உரிமை அப்படின்னு சொன்னார். ராமர் கோயில் அயோத்தியில் அமைவது ஜனநாயக உரிமைன்னு சொல்லிட்டு ஒரு திமுக அறிவாலயத்துக்குள்ள வச்சு பேட்டி கொடுக்குறாரு. புரியுதா உனக்கு? சரி, ஓகே, அவர் தனிப்பட்ட முறையில பேசிட்டாரு, கட்சி கூப்பிட்டு கண்டிச்சுதா? அவரை கண்டிக்க வச்சீங்க, இது பண்ணீங்களா? இது எப்படிங்க ஜனநாயகம்? குறைந்தபட்சம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நீங்க அவாய்ட் பண்ணலாம். நீங்க காசு கொடுக்காம போங்க, அது உங்க தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி ஜனநாயகம் அது உனக்கு? அப்ப நீங்க அந்த தீர்ப்பை என்டோர்ஸ் பண்றீங்க இல்லையா? பாபர் மசூதி இப்ப எல்லாத்தையும் நீ வந்து என்டோர்ஸ் பண்ற, நீ சரிதான் அப்படின்னு சொல்ற. அனிதாவோட பிரஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ரமேஷ்க்கு எதிராக இருந்துச்சுல, அதுல என்ன இருந்துச்சு? அதுலயும் இந்த சாதியவாதம் தான். அதுல கொத்தடிமைகளே போட்டு அனிதாவை அடிச்சாங்கடா. ஆமா, ஏன்னா அது சங்கியே தோத்து போற அளவுக்கு இருந்துச்சு அந்த சங்கி. ரமேஷ் ஐயங்கர் அவர் சொல்றாராம், அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார், ஐயருக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுத்துட்டாரு. அப்ப ரெண்டு பேரையும் சேர்ந்து வந்து அதுக்கு ஒரு இதை தூண்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா அவரு பிச்சை எடுக்கணும் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தா. ஒரு கொத்தடிமை வந்துகிட்டு IUML பாகிஸ்தானோடன்னு சொன்னானே, அது பாத்தீங்களா? ஆமாண்டா. அதாவது வந்து திமுக கூட்டணின்றது வந்து இந்த கார்டு இருக்குல்ல, அந்த கார்டுல எல்லாம் வந்து நம்ம ஒரு மாதிரி கோட்டை மாதிரி கட்டுவோம்ல, லைட்டா தட்டுறது வந்து யாரா தட்டுறதுன்னு தான் இருந்துச்சு. அத ஒரு ஆள் போய் தட்டின உடனே உனக்கு வந்து மடமடன்னு இவங்களை கடிச்சு வைக்கிறது, இவங்களை கடிச்சு வைக்கிறது மாறி அவங்க வந்து அவங்க இதை காட்டிவிட்டாங்க தவிர்த்து ஏன்னா சும்மா கொள்ளை அடிக்கிறதுக்கு இவெல்லாம் வேணா அவங்க கூட்டணிகள் தான் வேணா வந்து பாஜகவை எதிர்க்கணும், பாஜகவை தமிழ்நாட்டுக்கு வெளியே வைக்கணும்ன்ற ஒரு ஒற்றை குறிக்கோள் இருந்துச்சு. அதனாலதான் திமுக பண்ற எல்லா மாதிரி தன்மையும் கொடுத்துக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் போய்த்தல இல்லைன்னா. அதாவது எப்படின்னா இப்ப வந்து சொல்றானுங்க, நீதிமன்ற தீர்ப்பாவே இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்குது என்றால், ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்துது என்றால், we will face the consequences என்று சொல்லும் தைரியம் இருந்தது. போடுங்க நீங்க, we will face the consequences சொன்னது ஒரு போலீஸ் ஆபீசர். நல்லா புரிஞ்சுக்கணும். வேற விஷயத்துக்கு அவர் சொன்னது வந்து என்னன்னா, அவங்களுக்கும் போலீஸ்காரருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வேற மாதிரி ஆயிரும் சார் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான்.
we will face the consequences இவர் சொல்றாரு. புரியுதா உனக்கு? ஒண்ணு இது அரசு சொன்னதோ ஸ்டாலின் சொன்னதோ கிடையாது. ஸ்டாலின் திட்டு போட்டாரா, நாங்க கோர்ட் ஆர்டரை மதிக்க மாட்டோம். சரி, கோர்ட்ல போய் நீங்க என்ன சொன்னீங்க? கோர்ட்ல போயிட்டு வந்துட்டு பார்த்தேன்னு சொல்றாங்க, ஏன் நீதிமன்ற தீர்ப்பை நீங்க மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரையும் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியையும் கூட்டி கேட்கும்போது அன்கண்டிஷனல் அப்பாலஜி சொன்னாங்களா இல்லையா? அவங்க சொல்ல வேண்டியதுனடா. அப்போ we will face the consequences your honor, நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, we will face the consequences சொல்ல. அப்போ எங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருந்தது, இங்க ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்துற முனைப்போட தான் வந்தார்கள், நீதிமன்ற தீர்ப்பாகவே இருந்தாலும் நாங்க ஒரு கலவரத்தை தடுத்து நிறுத்தினோம், இதுதான் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், இதுதான் எங்க சோர்சஸ், இதுதான் எங்களுடைய ஸ்பை, இப்படி எங்களுடைய உளவுத்துறை சொல்லுது யுவர் ஆனர், நாங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை தான் நாங்க செஞ்சோம், தீர்ப்பை மீறி இருக்கிறோம்னா அதுக்கு நீங்க சட்ட ரீதியா நம்ம வந்து ஏதோ அப்படி பேசக்கூடிய திராணி இருந்ததா உங்களுக்கு? வெக்கமே இல்ல. அங்க போயிட்டு வந்து எங்க நோக்கம் அது கிடையாதுன்னு மன்னிப்பு கேட்டுருங்க, அன்கண்டிஷனல் அப்பாலஜி. கேவலமா இல்லையாடா உங்களுக்கு? ஒரு போலீஸ் ஆபீசர் அங்க ஒரு பதட்டத்தை இது பண்றதுக்காக அவர் வந்து அங்க அந்த மாப் கிட்ட சொன்னது அது will face the consequences அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னாரா? உதயநிதி சொன்னாரா? உதயநிதி ஒரு வார்த்தை பேசல சச்சின், நீ நோட் பண்ணிக்கோ. உதயநிதி திருப்பரங்குன்ற விஷயத்துல ஒரு வார்த்தை பேசல, ஸ்டாலின் பேசல. ப்ரோ அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்னா வச்சுக்கோங்க, பின்னாடி இருந்துகிட்டு ஆட்சியாளர் இது அதிகாரிகளை வச்சு விளையாடுவானுங்க செய்யுது ப்ரோ. நான் அன்னைக்கு வந்து அந்த we will face the consequences போலீஸ் ஆபீசர் சொன்னது வந்து கலெக்டரோட ஆக்ஷன்ஸ் வந்து பேக்கப்ல இருந்துச்சு. உங்களுக்கு கலெக்டர் 144 போட்டு வச்சிருந்தாரு, அந்த 144 போட்டுட்டு we will face the consequences போலீஸ் சொல்லியிருக்கான். இந்த ஜி சாமிநாதன் வந்து கோர்ட்ல கேட்கறான், who is the superior body to you, கலெக்டர் ஆர் சுப்ரீம் கலெக்டர் ஆர் ஹைகோர்ட்? ஹைகோர்ட் தானே? ஆமா, ஹைகோர்ட் மாதிரி இருந்துச்சு. அதாவது கேட்கறேன். அப்ப சொல்றாங்க அன்னைக்கு தேதிக்கு எங்கள்கிட்ட இருந்தது வந்துட்டு கலெக்டரோட ஓரல் ஆர்டர்ஸ் தான் கையில இருந்துச்சோ இல்ல ரெக்கார்டர் ஆர்டர்ஸ் தான் தெரியல. அதுக்கப்புறம் அந்த இது வந்து அதான் சொல்றேன், நீங்க சொன்ன மாதிரி we will face the consequences தான். நீ போய் சுப்ரீம் ஹைகோர்ட்லயும் போய் இந்த மாதிரி மலிஷியஸ் இன்டென்ஷன்ஸோட அன்னைக்கு வந்தானுங்க, அன்னைக்கு நாங்க தடுத்து நிறுத்தலைன்னா ரத்த ஆரே ஓடி இருக்கோம்னு நீங்க ஏன்னாச்சா அங்க போய் சொல்லல? அப்புறம் அங்க ஏன் போய் வந்து எஸ்பியும் கலெக்டரையும் மன்னிப்பு கேட்க விட்ட? கலெக்டரும் எஸ்பியும் ஆர்டர் படி தானே வளர்ந்தாங்க, நீ தான் வந்துட்டு நிப்பாட்டி 144 போட வச்சு we will face the consequences எல்லாமே சொல்ல வச்ச நீதான் அதிகாரியா ஆப்ரேட் பண்ணிருக்க. அப்புறம் ஏன் அங்க போய் அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுத்தீங்க? இல்ல அதுல 144 போட்டதுக்கு வேற பெருமையா பேசினாங்க. ஃபெடரல் இதுல படி நாங்க எப்படி பண்ணிருக்கோம் பாத்திருக்கேன், நீ சென்ட்ரல் என்ன பண்ணாலும் சரி ஸ்டேட்ல நாங்க தான்டா பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ப்ரொமோட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க 144 போட்டதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இல்ல அதாங்க, இவங்க வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டியா வந்துட்டு இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து டைரக்டா எதுவுமே பண்ண மாட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ரிப்பீட் தட், எல்லாமே கூட்டணி கட்சிகள் மூலியமா வந்துட்டு பண்ண வைக்கிறது. அது சக்சஸ் ஆச்சுன்னா ஆக்சுவலா அதை பண்ணுற விஷயங்களை இவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. சக்சஸ் ஆச்சுன்னா அவங்க நேம் எடுத்துப்பாங்க, ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட்டணி கட்சி மேல போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது அவங்க வந்து தனிப்பட்ட முறை இது அப்படின்னு வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஷார்ட் ஸ்பீடா முடிச்சுட்டு போயிடறேன். அதுதான். அப்போ இங்க வந்துட்டு பார்த்தோன்னு சொல்ல அன்னைக்கு ஒரு சமூக பதட்டம் இருந்தது, அதை தான் நாங்க வந்து தடுத்து நிறுத்தி இருக்கோம், எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அப்படிதான் சொல்லுதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு திராணி கிடையாது. ஓகேயா? நீங்க பாட்டுக்கு அமைதியா வந்து பார்த்தோன்னா போலீஸ்காரனையும் கலெக்டரையும் மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்க. அங்க போயிட்டு இங்க வந்து இஸ்லாமியர்கள்ட்ட வந்து பார்த்தோன்னு சொல்ல அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கலவரத்தை நாங்க தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதை ஏன் அவுட் ஸ்போக்கனா எழுத்துப்பூர்வமாவோ ஒரு ட்விட்டாவோ ஒரு இதுவாவோ உங்களால போட முடியல? நீங்க போடுங்களேன். நீங்க வாய்கிலேயே இன்னைக்கு வந்து அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறீங்கல்ல. திருப்பரங்குன்றம் we will face the consequences, we will face the consequences. ஸ்டாலின் அந்த வார்த்தையை சொன்னாரா? உதயநிதி சொல்லிட்டு இருந்தாரா? நேரடியா பதிவு போட்டாரா? அத போட்டே தீர்ப்பு சொல்லியிருந்தாலும் we will face the consequences அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்களா எங்கேயாவது? இப்படிதான் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் அந்த கோர்ட்ல இவனுக்கு பண்ற டிராமாலாம் இருக்குதா இல்லையா? ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்டு வந்தாங்க, இவங்க அனுமதி மறுத்தாங்க. ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் மறுத்து சில கண்டிஷன்ஸ் சொன்னாங்க, இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. என்னடா அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் போறோம்னு சொன்னா இவங்களுக்கு த்ரெட் இருக்குது, இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால ஊர்ல த்ரெட் இருக்குதுன்னு இவங்க சொல்லல. நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க இப்படி ஒரு பேரணி நடத்துறீங்க, நாங்க ஏன் அனுமதி மறுக்கிறோம், எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது. இவங்க எப்பவுமே பேரணிங்கிற பேர்ல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய இதுவும் ஒரு அஜெண்டா ட்ரிவன் இதுவும் பண்ணிக்கிட்டு ஒரு இது பண்றாங்க. அதுக்கான சமிக்கைகள் எங்களுக்கு தெரியுது, எங்களுடைய உளவு பிரிவு வந்து அப்படி சொல்லுது அப்படிலாம் சொல்லல. மாறாக இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்றாங்க. அது அவங்க அது சொபிஸ்டிகேட்டடா சொல்றாங்க. நான் பச்சையா சொல்ல போறதா இருந்தா
ரூட்டை மாத்தணும், இந்த ரூட்ல இருந்து இந்த ரூட்ல எல்லாம் வர முடியும். எந்தெந்த ரூட்ல எல்லாம் வந்தா அவங்களுடைய பாதுகாப்புக்கு நாங்க கேரண்டி கொடுக்க முடியாது. யாருடைய பாதுகாப்புக்கு? RSSக்கு பாதுகாப்பு இல்லையா இங்க? அப்ப நீ என்ன சொல்ல வர்ற? இஸ்லாமிய மக்கள் தாக்கிடுவாங்கன்னு நீ சொல்ல வர்ற? அப்படித்தானடா கோர்ட்ல கிட்டத்தட்ட நீங்க பேசிருக்கீங்க, அயோக்கிய பயல்களா. இப்படிதான் பண்ணுவானுங்க இவனுங்க. வெளியில இந்த ஆலிமல் புகாரி, அப்புறம் நம்ம அந்த நதீர் மாமா, ஆலூர் சவகாசி, இவங்க எல்லாம் வச்சு ஹோன்னு கத்த வச்சிருவானுங்க. புரியுதா உனக்கு? அன்னைக்கு நான் திருப்பரங்குன்றத்தை எஸ்கலேட் பண்ணது இவங்க தான் செய்ய ப்ரோ. நான் சொல்றேன், அதை நீங்க வந்துட்டு அவ்வளவு தூரம் கொண்டு வந்து இவனுக்கு வந்து உண்மையான பூச்சாண்டியை காமிச்சு எஸ்கலேட் பண்ண விட்டது வந்து திமுக காரங்க தான் நீங்க கேட்டீங்கன்னா. ஆமா ஆமா, அதான் அவங்களுடைய பாலிடிக்ஸுக்காக பிஃபோர் எலெக்ஷன் அந்த ஒரு மைனாரிட்டி பாலிடிக்ஸுக்காக வந்து பண்ணப்பட்டது அது. திருப்பரங்குன்றத்துல மக்கள் என்ன பண்ணாங்க? மக்கள் வந்து கரெக்டா கணிச்சிட்டாங்க. உண்மையான பிரச்சனை வந்து இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் உள்ள உண்மையான பிரச்சனை திமுகவுக்கும் பாஜகவுக்கும். அவன் அரசியல் பண்றதுக்கு திருப்பரங்குன்றத்தை வச்சு விளாண்டிங்கன்னு சொல்லி தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டானுங்க. இப்போ இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போடாம சிடிஆர் ஜெயிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறியா நீ திருப்பரங்குன்றத்துல? அப்ப எப்படி அவங்க ஓட்டு போட்டாங்க சொல்ல பார்ப்போம். திருப்பரங்குன்ற விஷயத்துல எதுவுமே நாங்க பேசல அப்படின்னு சொல்லி நீங்க அரசியல் பண்ணீங்களே, தாவேக்காவின் நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறீங்களே திருப்பரங்குன்ற விஷயத்துல நிலைப்பாடு என்ன? அது பண்ணல இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, எப்படி எங்க மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? அதான் தலைவர் சொல்ற மாதிரிதான், மக்களுக்கு வந்து இங்க எல்லாமே தெரியுது ப்ரோ. அவங்க வந்துட்டு இப்போ அந்த காலத்து மாதிரி 1970s 80s கிடையாது. அவங்களுக்கு எக்ஸாக்டா என்ன பண்றாங்கன்னு தெரியுது. இப்போ வந்து சடனா வந்து பிஜேபி வந்து குதிக்குது, அந்த திமுக வந்து ஒரு கேஸ் போடுது. அப்படிங்கும்போது என்ன விஷயத்துக்காக கேஸ் போடுங்க? நாங்க எங்க அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கோம், நீ யார இங்க வந்து சண்டை போடுற அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு நல்லா தெளிவா புரியுது. அப்ப தாவேக்கா என்ன பேசணும்? பேசுங்கிறாங்க. இல்லப்ப நாங்க பேசல, நாங்க இந்த இடத்துல அமைதியா இருக்கிறது தான் கரெக்டான விஷயம்னு தலைவரே சொல்றாரு. ஏன்னா என்ன பண்றோங்கிறது அவங்களுக்கு மக்களுக்கு புரியுது இல்லையா? அதுதான் சொன்ன மாதிரி சிடிஆர் ஏன் ஜெயிச்சாரு அப்படின்னாக்கா, இங்க வெற்றி தோல்வியை தாண்டி மக்களுக்கு என்னன்னாக்கா இவங்க பண்ற அரசியல் லோக்கல் பாலிடிக்ஸ் நல்லாவே புரியுது. இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு தமிழ்நாடே பேசினாங்க. திருப்பரங்குன்ற மக்கள் என்ன சொன்னாங்க? நாங்க அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கோம், we are with them and they are with us. அவ்வளவுதான். அங்க யாராவது இஸ்லாமிய மக்களோ பொதுமக்களோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னு சொன்னாங்க இவனுங்க கலவரம் பண்ண வர்றாங்க, இதை அனுமதிக்க கூடாது, அனுமதித்தால் நாங்க போராடுவோம், அப்படி ஏதாவது ஒரு போராட்டம் நடந்ததா சச்சின்? நீ சொல்ல பார்ப்போம். இதை அனுமதித்தால் நாங்க போராட்டம். அந்த நான் சொல்றது அந்த ஊர் அரசியல் கட்சிகள் எல்லாம் சொல்லல, அந்த ஊர் மக்கள், இந்த தர்கால இருந்த மக்கள், அல்லது அந்த ஜமாத் ஆட்கள், அல்லது அந்த பொதுஜனம், நார்மல் பொதுஜனம், அது எந்த ரிலீஜனா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நார்மல் பொதுஜனம் அந்த ஏரியா மக்கள் வந்து யாராவது வந்து இதுக்கு போராடினாங்களா, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்களா? எத்தனை நாளைக்கு இந்த பொழிப்பு காட்டிட்டு இருப்ப நீ? இந்த இது இன்னமும் அது தெரியல. அது வந்து இவங்க எவ்வளவு பெரிய கலவரம் பார்த்தாங்க. இதுவரையும் இவங்க சிறைவாசி விடுதலை பத்தி பேசினதே கிடையாது. ஆனா 3 நாளைக்கு முன்னாடி சிடிஆர் பேசியிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் அவங்கள பரவல விடுவோம், அப்புறம் நாங்க வந்துகிட்டு அவங்கள ரிலீஸ் பண்றதுக்கு என்ன வழியோ பாப்போம். சிடிஆர் பேசியிருக்காருலடா? ஆமா பேசியிருக்காரு. சிடிஆர் வன்னியரசு எல்லாம் சேர்ந்து அந்த எத்தனை தடவை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உங்ககிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம் இது? அதெல்லாம் வந்து கேட்டீங்கன்னா அந்த திருப்பரங்குன்ற மாவட்டம்லாம் வந்து உட்கார்ந்து 2 சகோதரையும் கூப்பிட்டு வச்சு பேசி அமிக்கபிளா ப்ராப்பரா நடத்திருக்கலாம். ஒரு பீஸ் கமிட்டி மாதிரி வந்து போட்டு, அந்த வார்த்தையை தான் எக்ஸாக்ட்லி சொல்லணும்னு நினைச்சேன். எதுக்குமே ஒரு பீஸ் கமிட்டி போடுறதே இல்ல. அந்த பீஸ் கமிட்டியை சிஎம்ஏ ஹெட் பண்ணலாம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எஸ்பியை உட்கார வச்சு இது பேட்டரி இவங்க அப்படி ஏத்தணும், உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, பிரச்சனை இல்லைன்னா அதை முடிச்சு விடுங்க, இல்ல பிரச்சனை இருக்கா 2 பேரும் கோர்ட்டுக்கு போய் செட்டில் பண்ணுங்க, அவ்வளவுதான் மேட்ரு. ஆனா அதை வந்து அது வந்து ஒரு படத்தோட சுச்சுவேஷன் மாதிரி ஆக்கி மண்டையை உடைச்சு இது போட்டு திருப்பரங்குன்றம் பதற்றம் ஆகிறது, 144 இப்படி ஆகிறது அப்படி ஆயிருதுன்னு போட்டு எல்லாத்தையும் பரபராக்கி அவங்க அரசியல் பண்றதுக்கு எப்படிலாம் வந்து விஷமத்தனமான ஒரு இது பண்ணிருக்காங்க. இதுல வந்து இந்த கொத்தகைம இப்போ வரைக்கும் we will face the consequences சொல்லிட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார். எங்கடா சொன்னார்? காட்டேன் பார்ப்போம். நீதிமன்ற தீர்ப்பாவே இருந்தாலும் we will face the consequences முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்க சொன்னாரு? அந்த போலீஸ் ஆபீசர் எந்த கண்டெக்ஸ்ட்ல அங்க சொல்றாரு? அது சொன்னது வந்து அவரு கலெக்டரோட பேக்கப்ல இருந்தது சொன்னாரு. 144 தடை போட்டிருக்கும் போது ஆமா இங்க நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. உடலைன்னா அவன் தகராறு பண்றான், நீ தகராறு பண்ணா பண்ணிக்கோ, நான் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொன்னாரு.
இதுக்கும் நீதிமன்ற தீர்ப்புக்கும் வந்துட்டு என்ன சம்பந்தம் இருக்கு? அவனதான் முடியாது. நீ சொல்ல பாப்போம், நீ அதுதான் நீ தைரியமா சொல்ல. ஒரு இல்ல இப்ப ட்விட் போடு, இல்லைன்னா எனக்கு டவுட் போடு. நீ தான் வீரமான ஆளாச்சப்பா, பாஜக எதிர்ப்பாளராச்சு, நீதிமன்றத்துக்கிட்ட நீங்க நேற்று எதுவா ப்ரோ இப்போ இருந்தாலும் பேசிக்கணும். 144 இருக்கு அமுல்ல. கோர்ட்டோட ஆர்டர் வந்து அதை நல்லிஃபை பண்ணுமா? கோர்ட்டோட ஆர்டர் வந்து அது சூப்பர் சீட் தான் பண்ணும். அது சூப்பர் சீட் பண்ணுன்றீங்களா? ஆமா 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 அது பண்ணும் எப்படி பண்ணும் செய்யுது ப்ரோ? அப்போ ஃபெடரலாவே தப்பா இருக்கு செய்யுது ப்ரோ. இப்போ வந்து இல்ல, ஒரு அந்த கோர்ட்டோட கலெக்டர் ஆர்டர் வந்து இருக்கும் பொழுது, கோர்ட்டோட ஆர்டர் இருக்கும் பொழுது நீங்க 144 போட்டிருக்க வேண்டாம். அதுக்கு வந்து அமிக்கபிளா வந்துட்டு பத்தன்னு சொன்ன அன்னைக்கு அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து அந்த இதை பண்றதுக்கு அப்படின்னு கோர்ட் சொல்லும். கோர்ட் சொல்லும். நான் அப்படி பண்ணுங்க நான் சொல்ல வரல, கோர்ட் அப்படிதான் சொல்லும். நீங்க அது இருக்கும்போது நீங்க 144 வந்து போட வேண்டிய தேவை இல்ல. சி இல்ல 144 நான் போடுறது கேக்குறது 144 போட்ட அப்புறம் கோர்ட் ஆர்டர் வந்து இருக்குன்னா, இப்போ வந்து 144ல இருக்கு ஓகேவா? இப்போ வந்து கோர்ட் ஆர்டர் வருதுன்னா அது வந்து கோர்ட் ஆர்டர் வந்து அந்த 144 இல்ல, அது நல்லிஃபை பர்சுவேட் பண்ணிடுமான்னு பண்ணிடுவாங்க. கேக்குறேன். அப்படி வராது. ஏன்னு கேளு, அத வந்து கவர்மெண்ட் லாயர் வந்து ஸ்டேட் தரப்பு வந்து சொல்லிருக்கும். உடைச்சிருவாங்களோ? ஆனா நாங்க ஆல்ரெடி அங்க 144ல இருக்குது யூ டு சோ அண்ட் சோ உடைச்சிருவாங்க. ரீசன். சரி சரி ஆமா சரி. ஆமா, அப்ப அது கால அவகாசம் கொடுப்பாங்க, இந்த பீரியட்ல பண்ணிக்கோங்க இப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து சொல்லு. கோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் தானே இந்த நம்ம சிச்சுவேஷன்ல கோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் 144 போட்டது கரெக்டா? இதுதான் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா எனக்கு தெரிஞ்சு. அதாவது கோர்ட் இல்ல ஆர்டர் ஆமா வந்துருச்சு, ப்ரோ, கோர்ட் 144 ஆர்டர் போட்டு போட்டதுக்கு தடுத்தாங்க. ஆமா ஆமா கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் இங்க 144 வந்து பிரைஸும் பண்ணாங்க. இல்ல நான் உண்மையாவே சொல்றேன், அந்த நேரத்துல அந்த போலீஸ் அதிகாரி சொன்னது 144 போட்டது இது எல்லாம் நீ பண்ணதெல்லாம் சூப்பர் ராஜா. அதை கொண்டு போய் நீ கோர்ட்ல ஏன் ராஜா பேக்கப் பண்ணல? இதுதான் ராஜா கேள்வி. நீ கோர்ட்ல போய் அந்த கலெக்டரும் எஸ்பியும் நீ சொல்லி தானே அந்த ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க. ஏன் கோர்ட்ல போய் அப்புறம் சாமிநாதன் கிட்ட வந்துட்டு அன்கண்டிஷனல் அப்பாலஜி எழுதி கொடுத்து வந்தீங்க? அப்போ ஒரு ஐஏஎஸ் கலெக்டர், ஒரு ஐபிஎஸ் 2 கேடரை வந்து நீ வந்து இவ்வளவு உன்னோட பர்சனல் பாலிடிக்ஸ் யூஸ் பண்ணி டிஷ்யூ பேப்பர் மாதிரி நீ வந்துட்டு ஜிஆர் சாமிநாதனுக்கு முன்னாடி தூக்கி போட்டு வந்துட்ட. அப்போ எப்படி கேவலமா நீ ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிருக்க? அப்போ நீ அந்த இடத்துல அப்போ நீ அவங்க உன்னோட பாலிடிக்ஸ் தான் யூஸ் பண்ண. மக்களை காப்பாத்துறதுக்கோ இல்ல வந்துட்டு உண்மையாவே அங்க கலவரத்தை தடுக்கிறதுக்கோலாம் நீ வந்து அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணாம உன் பாலிடிக்ஸை வந்து நீ வந்து நல்லா பிரபலப்படுத்தணும், நல்லா வந்துட்டு புஷ் பண்ணணும், நல்லா பப்ளிசைஸ் பண்ணணும்ன்றதுக்காண்டி யூஸ் பண்ணி கோர்ட்ல போய் அவங்க 2 பேர்த்தையும் டிஸ்ஓன் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுதான் வந்துட்டு நடந்த விஷயம். சரி ப்ரோ, அதே மாதிரி இன்னொரு டவுட் இருக்கு. இந்த பொது இடங்கள்ல இந்த மாடு வெட்டக்கூடாது இப்போ கூட ஹைகோர்ட்ல கோர்ட் ஆர்டர் வந்துச்சுல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அது வந்து முன்னாடியே இருக்கிற ஒரு ரூல்ஸ் தான். அது நல்லா விளங்கிக்கோங்க முதல்ல. அது ஒண்ணும் இப்போ வந்து புதுசாலாம் வந்துட்டு வரல, முன்னாடியே இருக்கிறது தான். அதுல இப்ப எந்த ஒரு ரூல்ஸுமே நம்ம நாட்டுல இருக்கும்போது உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஊர்ல சிலது ஃபாலோ பண்ணப்படும், சிலது ஃபாலோ பண்ணப்படாது, அந்த மாதிரி வந்துட்டு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ வந்து உதாரணமா வந்து பார்த்தோன்னு சொன்ன அன்னைக்கு 1958ல உள்ள அனிமல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அண்ட் அந்த ஹார்ம்ஃபுல் ப்ரொடெக்ஷன் அனிமல் குரூயலுக்கு அகேன்ஸ்டான அந்த இது வந்து நம்ம எல்லா ஸ்லாட்டரிங் ப்ராசஸ்லயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இல்ல, முன்னாடில இருந்தே அப்பத்துல இருந்தே எக்ஸிஸ்டிங்ல இருக்கிறது தான். என்னன்னா ஒரு சங்கி வந்து கேஸ் போடுறான். என்ன கேஸ் போடுறான்? பக்ரீதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுற இடங்கள் வந்து பார்த்தோன்னு சொன்ன நாளைக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு வெட்டணும். ஆனா இவங்க வந்து ரீசெண்டா சில டெம்பரரி ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு ஒரு 2 தகரத்தை போட்டு இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ்ல புது ஸ்லாட்டர் ஹவுசஸ்க்குலாம் இது பண்ணப்பட்டிருக்குது. லா படி முனிசிபல் அப்ரூவ்டு நோட்டிஃபைடு ஸ்லாட்டர் ஹவுஸ். ஆனா இப்போ வந்து பார்த்தோன்னு சொன்ன நாளைக்கு நிறைய இடங்கள்ல நான் இதை கேட்டதுக்கு வந்து பார்த்தோன்னு சொன்ன அன்னைக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணா, நாங்க அப்ரூவல் கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் போலீஸ் தரப்புல இருந்து கவுண்டர் அஃபிடவிட் தாக்கல் பண்ணப்பட்டிருக்குது. கவுண்டர் அஃபிடவிட்ல தாக்கல் பண்ணும்போது என்னன்னா, இந்த மாதிரி நாங்க ஷெட்டை வெரிஃபை பண்ணோம், இது பண்ணோம், அங்க வந்துட்டு இது போட்டு இருந்துச்சு, தேவையான ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு, ப்ராப்பரான கவரேஜ் இருந்துச்சு, நாங்க வந்து அதுக்கு அனுமதி கொடுத்தோம் அப்படி சொல்லும்போது ஜட்ஜ் என்ன சொல்றாரு, அனுமதி நீங்க கொடுக்க முடியாது டெம்பரரி ஸ்லாட்டர் ஹவுசஸ்க்கு. எப்பத்துல இருந்து போலீஸ் அனுமதி கொடுக்க ஆரம்பிச்சீங்க? இங்க வெட்டிக்கலாம் அங்க வெட்டிக்கலாம்னு பப்ளிக் பிளேசஸ்ல புது இடங்களா நீங்க எப்படி நீங்க வந்து அதை இது பண்றீங்க? இத வந்து முனிசிபாலிட்டி தான் வந்து இதுக்கு அதிகாரம் இருக்குது, காவல்துறைக்கு இதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அந்த லாவை நெறிப்படுத்துதுங்க. இப்ப ஒண்ணு இல்லைங்க, இப்ப ஒரு மேட்டர் இருக்குது, ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஒரு சட்டம் இருக்குது, ரொம்ப நாளா இருக்குது. திடீர்னு அதை ஃபாலோ பண்ணலன்னு ஒரு பொதுநல வழக்கு ஒருத்தன் போடுறான் அப்படின்னு வைங்களேன், அந்த சட்டத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்கன்னு அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இது. அந்த வகையில வந்து பாத்தோம்னா மாடு எப்பவுமே 2வது பாயிண்ட், இது வந்து அறுக்கிற இடம் சம்பந்தமா, அறுப்பு சம்பந்தமா வந்து பார்க்கும்போது மாட்டு வந்து எந்த மாதிரியான மாடை அறுக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. ஃபிட் டு ஸ்லாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணுவாங்க. அதோடைய பர்பஸ் முடிஞ்சிருந்திருக்கணும், அதுக்கு ஏஜ் இந்த மாதிரி ஆயிருந்திருக்கணும், அதுக்கு ஃபீடிங் ப்ரீடிங் ப்ராசஸ் எல்லாம் அது அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வந்திருக்கணும். ஸோ மற்றபடி அது இனப்பெருக்கத்துக்கும் அந்த இதுக்கும் அதோடைய காலகட்டங்கள் முடிஞ்சிச்சு அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த இதெல்லாம் பார்த்து அதுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்துதான் வந்து அவங்க வெட்டுவாங்க. இது இன்னைக்கு இல்ல, எப்பத்துல இருந்து இருக்குது. ஃபிட் டு ஸ்லாட்டர் அப்படின்னு வெட்டரி டாக்டர் இவங்க எல்லாம் இது பண்ணா குர்பான் கொடுக்கணும், அப்படிதான் வந்து பண்ணுவாங்க. அப்படி இல்லாதது பண்றது வந்து ஒரு இல்லீகலான அது வந்து ட்ரேடு மாதிரி. அது என்ன மார்க்கெட் இருக்குது, ஐ மீன் லைக் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சரட்டு மேனிக்கு விற்கிறீங்க அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்குமே விதிமுறைகள் இருக்குது, ஏற்கனவே இருக்குது. அந்த ஏற்கனவே இருக்கிற விதிமுறைகளை கரெக்டா லா பாயிண்ட வந்து 1-2 லூப் ஹோல்ஸா அவன் பிடிச்சு அவன் வந்து ஸ்லாட்டர் பிளேசஸ் வந்து டெம்பரரி பிளேசஸ்க்கு போலீஸ் வந்து அனுமதி கொடுத்துருக்குது அப்படிங்கறத விளங்கிக்கிட்டு அந்த இடம் லொகேஷன் எல்லாம் பார்த்து வச்சுட்டு அவன் கோர்ட்ல போய் கேட்கறான். ஜட்ஜி நம்ம வந்து இந்த திருப்பரங்குன்றத்துக்கு தீபம் ஏத்துக்குன்னு சொன்னாரு அந்த ஜட்ஜி. அப்ப புரிஞ்சுக்கோ எந்த மாதிரி ஜட்ஜின்னு. ஓகேயா? அப்ப வந்துட்டு பார்த்தேன்னு சொன்ன அன்னைக்கு அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னு சொன்ன அன்னைக்கு இதை ரெகுலேட் பண்ணி விடுறாரு. பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த தீர்ப்புல வரக்கூடிய தீர்ப்பு இல்ல, அது உத்தரவு, ஆர்டர். அந்த ஆர்டர்ல வரக்கூடிய ஒரு இதை மட்டும் எடுத்துட்டு வெட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இருக்கு. அது அப்படி கிடையாது. அதாவது எப்படின்னு கேட்டேன்னு சொன்ன அது வெட்டுறதுக்குன்னு அந்த தீர்ப்புலயே தீர்ப்புங்கிற மாதிரி இருக்கு, அந்த உத்தரவுலயே அவர் சொல்றாரு. அந்த உத்தரவுலயே சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த பசு கன்று அந்த இது வெட்டுறதுக்கு இந்த இதை ரெஃபர் பண்ணுங்க, அந்த இதை ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா 1976 உள்ள பசுவதை தடுப்பு சட்டத்தை வந்துட்டு ரெஃபர் பண்ணுங்க. 1958 உடைய அனிமல் ஹார்ம்ஃபுல் அண்ட் குரல் பிரிவென்ஷன் ஆக்ட் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி அந்த விஷயங்களையும் அவர் சொல்றாரு. இதெல்லாம் ஏற்கனவே வந்து இருக்கிறது தான். அதுல ஒரு சங்கி இப்ப என்ன பண்ணிருக்கான்னா இது பண்ணிட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி வந்து இல்லீகல் பிளேசஸ்ல ஸ்லாட்டர் ஹவுஸா மாத்தி அதுக்கு அனுமதியும் வாங்கி குயிக்கர் பேசிஸ்ல டெம்பரரியா டக்கு இவங்க அப்ரூவல் வாங்கி பப்ளிக் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய நிறைய இடங்களை 4 தகர கொட்டாயை மட்டும் போட்டுக்கிட்டு போலீஸ் உடைய பெர்மிஷன் வாங்கி அப்ரூவல் வாங்கி ஸ்லாட்டர் ஹவுஸ் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட நோட்டிஃபை பண்ணப்பட்ட அப்ரூவல் பண்ணப்பட்ட முனிசிபல் அப்ரூவ்ட் ஸ்லாட்டர் ஹவுசஸ் இருக்குது. டெசிக்னேட்டட் ஏரியாஸை தாண்டி பல டெம்பரரி பிளேசஸ் ஏன் ஸ்லாட்டர் ஹவுஸ் பெர்மிஷன் கொடுக்குறாங்க இவங்க அப்படின்னு அவன் ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்கான். புரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து விஷயம். நல்லா இன்ஃபர்மேட்டிவா சொன்னீங்க. தேங்க்ஸ் சார். இல்லைன்னா அவங்க வேற மாதிரிலாம் பேசுறாங்க, அதனாலதான் கேட்டேன். இல்ல அதாவது இந்த தீர்ப்புல சில விஷயங்கள் இது பண்ண வேண்டியதா இருக்குதான்னா இருக்குது, அதாவது சொல்லலாம். அதாவது ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரிதான் வந்துட்டு இது இருக்குது. இதுல ஒரு சின்ன நெருக்கடி இருந்தது, ஆனா வெட்டவே முடியாது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஓவர் ப்ரொபகண்டா. அது ஓவர் ப்ரொபகண்டா. தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி வந்து இருந்ததுன்னா இந்நேரம் நியூஸ் கவர் பண்ணாம விட்டுருப்பாங்களா? டிபேட் ஆக்காம விட்டுருப்பாங்களா? செய்திகள்ல வராம இருந்திருக்குமா? என்ன ஒரு 2 இடத்த இவங்க புடிச்சு வச்சுக்கிட்டு அதை பெருசாக்கணும். ஐயோ அது பெருசாக்கணும், இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும், அது சொல்லியே ஆகணும் அப்படின்னு. ஏங்க இன்னும் விடிஞ்சா 12 மணி நேரத்துல வந்து பக்ரீது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 12 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த தீர்ப்பு வந்துட்டு ஃபுல்லா அப்லோட் ஆகுது. இந்த மாதிரி வந்துட்டு வருது. இப்போ அத அவங்க நம்ம அரசு வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது தான் இதோடைய இது. ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா அவங்க திரும்ப அதை கேட்பாங்க, அதுக்கு அரசு பதில் சொல்லும். இப்படி நாங்க ஒரு ஆர்டர் தந்திருக்கோம், அதை நீங்க ஃபாலோ பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் அனுசரிச்சு கொண்டு போயிருக்காங்க கிளீனா. எந்த மாவட்டத்திலயும் ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்லையே. நீனா ஒரு திமுக கவுன்சிலர் வீட்டுல வந்து ஒரு வீடியோவை எடுத்துக்கிட்டு அது சொல்லணும்னா என்ன சொல்ல சொல்லு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா அல்லது என்ன மேட்டர்? அது வந்திருக்கணும்ல. அப்போ அது ஒரு திமுக கவுன்சிலர் வீட்டுல மட்டும் அது எப்படி நடக்குது? மொத்த கோயம்புத்தூர்ல அது நடக்கலங்க. மொத்த கோயம்புத்தூர் கேஸ் போட்டவனே கோயம்புத்தூரை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கான். இதை அதை வச்சுதான் தமிழ்நாடு முழுவதும் தீர்வு ஆர்டர் கொடுத்திருக்காங்க, உத்தரவு கொடுத்திருக்காங்க. கேஸ் போட்டவனே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இதை தான் எடுத்துக்காட்டா வச்சு கோவையுடைய சூழலை வச்சுதான் அவன் கேஸே போட்டிருக்காங்க. அந்த அந்த இன்ஸ்பெக்டருமே வந்து கவுண்டர் அபிடவிட் போட்டவருமே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் தான் வந்துட்டு கவுண்டர் அபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த கவுண்டர் அபிடவிட் வந்துட்டு பார்த்தேன்னு சொன்ன அன்னைக்கு ஏற்புடையதா இல்லைன்னு ஜட்ஜி சுவாமிநாதன் வந்து சொல்லிட்டாரு. என்ன அது அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. டெம்பரரி ஸ்லாட்டர் ஹவுஸை வந்து நாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணோம், அது கரெக்டா இருந்துச்சு, போதுமான அளவுக்கு வந்துட்டு அதுல இது இருந்துச்சு, நாங்க கொடுத்தோம் சொல்லுங்க. நீங்க அதை பண்ணவே கூடாது. முனிசிபாலிட்டி ஆபீசர்ஸ் தான் நீங்க கூப்பிடணும். ஸ்லாட்டர் ஹவுஸ் should be approved only by municipality அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஓகே, இதான் விதிமுறை. ஆமா,
அப்படின்னு சொல்றாரு. இப்ப கோயம்புத்தூர்ல வேற எங்க இந்த பிரச்சனை நடந்தது நீ சொல்ல பாப்போம். இல்ல வேற எங்கேயுமே இல்ல. அப்போ எஸ்டிபிஐ வந்து சொல்லுது இந்த மாதிரி வந்து சென்னையில திருவெற்றியூர்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு இப்படி இது பண்ணிட்டாங்க. எங்க அதாவது நான் அவர் முற்றிலுமா நான் பொய் சொல்றாருன்னு சொல்ல வரல. நீங்க அந்த வீடியோ கவரேஜோட நீங்க என்ன ஏது இந்த திமுக கவுன்சிலர் வீட்டுக்கு ஒரு வீடியோ வந்து திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு வீடியோ, அது எல்லாருக்குமே தெரியும். பார்த்தா அதுல சொல்ற வார்த்தைகளே தெரியும். ஆட்சி மாறினா காட்சி மாறுது, இது உத்தரப்பிரதேசா பீகாரான்னு தமிழ்நாடுவா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த போலீஸ்காரன் என்ன சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்கிறது அந்த வீடியோல கேப்சர் ஆகல. அந்த கவுன்சிலர் ஆட்கள் தான் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து தகராறு பண்றாரு, வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. மொத்த கோயம்புத்தூர்லயும் இல்லாத பிரச்சனை அந்த ஒரே ஒரு திமுக கவுன்சிலர் வீட்டுல மட்டும் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது அயோக்கியத்தனம் இல்லையா இது? ஏண்டா அப்ப மத்த இடங்கள்லாம் நடந்திருக்குங்களா இது? ஒட்டுமொத்தமா மாடு வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இது பண்ண என் ஊர்ல எப்படி வெட்டினானுங்க? அப்போ என் ஊர்ல எப்படா வெட்டினானுங்க? என் மாவட்டத்துல இந்த சச்சின் மதுரையில வெட்டிருக்கானுங்க, திருச்சியில வெட்டிருக்கானுங்க, எல்லா இடத்துலயும் வெட்டிருக்கானுங்க. ஏன்னா இததான் நேத்து ஸ்பேஸ்ல ராகுல் கேட்டுட்டு இருந்தாரு. அவரு இன்னொரு பேசிட்டு இருந்தாரு. சரி அதான் அந்த டவுட் தான் உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணலாம், தெரியல, இதுதான் உங்கள்கிட்ட கேட்டுருக்கோம். அவர் லிசனர்ல இருக்கார் ராகுல். ஓகே ஓகே ஓகே. அதாவது ஒரு சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறாங்க. இந்த விஷயத்த எவ்வளவு பெருசாக்கி இருப்பாங்க சன் நியூஸ்காரங்க. இல்ல ஆக்சுவலி இது இருந்ததுன்னா இது பெரிய பெரிய விஷயம் தான். அதாவது இது இருந்ததுன்னா பெரிய விஷயம் தான். ஓகேயா? இன்னைக்கு ஒரு சன் டிவியே போதும் நமக்கு எதிராக வந்து ஒரு சின்ன துரும்பு அசைஞ்சா கூட வந்து அதை ஊதி பெருசாக்கிறதுக்கு வந்து அவன் இருக்கிறான். நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல எல்லாரும் அனாத மாதிரி ஃபீல் பண்றாங்க. அவ்வளவுதான், இஸ்லாமியர்கள்லாம் தங்களுக்கு ஒரு பிரதிநிதியே இல்லாத மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ இது பண்றல்ல, அப்படின்னா இவங்க எல்லாம் எடுத்து போட்டுப்பாங்களா? நீங்க அத்தனை பேர் அந்த டிபேட் ஆக்கிருப்பாங்க. தமிழ்நாடு முழுவதும் மாடு வெட்ட முடியல, நம்ம எந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாங்கல்ல. நீ ஒரே ஒரு திமுக கவுன்சிலர் வீடியோ மட்டும் எடுத்துட்டு வரையே என்னன்னு கேக்குறேன் நான். இல்ல நம்ம கூட்டணியில இருக்க ஐயுஎம்எல் வந்து அமைதியா இருக்காங்க. அது நெருக்கடி கொடுக்கறதுக்கு தான் அவனுக்கு இந்த டிராமாவை அரங்கேற்றாங்கன்னு நான் சொல்றேன். ஐயுஎம்எல் மீது ஒரு நெருக்கடியை போடணும், அதுக்குதான் எஸ்டிபிஐ வச்சு பிரஸ் மீட். ஐயுஎம்எல் வாயை திறக்கலன்னு இஸ்லாமிய சமூகத்துக்கு முன்னாடி பாருங்க, ஊர் உத்தரப்பிரதேசமா மாறிட்டு இருக்குது. ஆனா ஐயுஎம்எல் மந்திரி பதவிக்காக வாய் திறக்காம அமைதியா இருக்குன்னு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும்னு ஒரு டிராமாவை போட்டானுங்க. எப்படி வந்து திருப்பரங்குன்றத்துல அங்க ஒரு மத அரசியலை கையில எடுத்தானுங்களோ அதே மாதிரி இதை வச்சு வந்துட்டு இது பண்ணும் அப்படின்னு நினைச்சிருந்தானுங்க. ஐயுஎம்எல் எதுவும் பேசுற அளவுக்கு ஒரு கொதிநிலை இல்லைங்கிறனா உண்மையிலே. அப்படி இருந்தா ஐயுஎம்எல் வெட்ட மாட்டானா ஆடு? சொல்லுங்க பாப்போம். அவன் வந்து அமைப்பு வைக்கலையா? அவன் ஜமாத் வைக்கலையா? அவங்க கிட்ட ஆட்கள் இல்லையா? அவங்க சொந்த பந்தங்கள் வெட்டலையா? உண்மையிலேயே வெட்ட முடியலன்னா அவன் பேசதானங்க செய்வான். அவன் அதான் கேக்குறேன், இதையே பெருசு பூதாகரமாக்குறீங்க. யாரு பெருசாக்குறாங்க அத முதல்ல பாருங்க. சன் நியூஸும் கலைஞர் நியூஸும் பெருசாக்குறத வந்து நம்ம எடுத்து ரொம்ப பெருசா பேசிக்கிட்டு மாற மாட்டேங்கிறாங்க. ஆட்சி மாறினாலும் அவங்க மாற மாட்டேங்கிறாங்க. அவங்க மாற மாட்டாங்க. சன் நியூஸ்ங்கிறது திமுகவுடைய சேனலா இருக்கும் போது அவங்க மாற மாட்டாங்க. சரி ஓகே, சன் நியூஸ் வந்து நல்ல பிரபலமான சேனல், நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் பாப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பயத்துக்காக தான் இத்தனை நேரம் இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்கோம். ஆனா மக்களுக்கு எல்லாம் தெரியும், சன் நியூஸ் மட்டும் பாத்துட்டு இல்ல, எல்லாரும் வீட்லயும் இதெல்லாம் தாண்டி இல்ல. இப்ப என்னன்னா எங்கேயாச்சும் ஒரு வந்து ஜாதி சம்பந்தமா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இவங்க மொத்த பேர் இப்ப விசிகாவை கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா ஐயுஎம்எல்ல கேள்வி கேட்கறாங்க. அங்க ஒண்ணு இங்க ஒன்றும் ஒரு சம்பவம் நடக்குது, அது கேள்வி கேட்கறது சரி. ஆனா இது என்னன்னா இதவே இவங்க வந்து என்னன்னா இங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்றதுதான் இவங்க இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்றதே. இதை எங்க போய் நிக்கும்னா அது அங்கதான் போய் நிக்கும். அதோட ஆரம்ப புள்ளி தானே இப்படி பண்றது. இப்ப இந்த விஷயத்தையே எடுத்துருவோமே. இப்ப மகாவீர் ஜெயந்திக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வந்து வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை சுத்தி இருக்க பகுதிகளில் இறைச்சி இருக்கக்கூடாது, விற்கக்கூடாது அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க. கரெக்டா? நீங்க பாத்திருப்பீங்க நிறைய வாட்டி. அது ரெகுலரா நடக்கிறது. ஆனாலும் வருஷம் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. கரெக்டானே? ஒருத்தர் அந்த சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் போய் கோர்ட்டுக்கு போறாரு, இந்த மாதிரி இருக்குது எங்க இதுல இது பண்றாங்கன்னா கோர்ட் என்ன பண்ணுன்னா ரீஅஷூரன்ஸ்க்கு திரும்பி ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணும். என்னன்னா கலெக்டர் should make sure that this GO is followed strictly அப்படின்னா அதுக்கு என்ன, அதுக்காக வந்து அன்னைக்கு வந்து நாட்டுல வந்து யாருமே வந்து இதுவே வந்து சாப்பிடுறது இல்லையா, இறைச்சியே சாப்பிடுறது இல்லையா? அப்படி கிடையாது. அந்த இதை வந்து திரும்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. இப்ப என்னன்னா சட்டத்துல இருக்க எல்லாத்தையுமே வந்து பிராக்டிக்கலா ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி ஒரு லைஃபே ஒரு இதே வாழ முடியாது.
அங்கங்க வந்து ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கதான் செய்யும். ஒரு அரசாங்கம் பாஸ் பண்ணுதுன்னா அங்க இருக்க லோக்கல் கவர்மெண்ட்ஸ் வந்து என்னன்னா அதுக்கேற்ற மாதிரி அனுசரிச்சு எல்லா விஷயங்களையும் பண்ணும். இப்ப சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா நடந்துச்சுன்னா நம்மளை சுத்தி எல்லாம் வந்து யாருமே அவங்க வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வாழலையா இல்லையா, இல்ல நம்ம அவங்களுக்கு நம்ம நண்பர்களா இல்லையா, இல்ல எதுவுமே இல்லையா தெரியலையா, அவங்க மாடு வெட்டலையா, நாங்க மாடு வெட்டலையா, இவனு எங்க மாவட்டத்துல எல்லாரும் தான் வெட்டி இருக்கானுங்க. அதான் அதாவது இவங்களுக்கு எங்கன்னா இப்ப திருப்பரங்குன்ற இஷ்யூ எங்கன்னு ஆரம்பிச்சது, போய் ஒருத்தவங்க அங்க வந்து இறைச்சி பலி கொடுக்குறாங்க, அதுதானே இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா ஆரம்பிச்சது. அன்னைக்கு போலீஸ் எஃப்ஐஆர் போடுது, அன்னைக்கு அதுதான் இதோட ஆரம்ப புள்ளி. நீங்க அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணுங்கிறதுக்காகவே அதை வந்து இந்த இடத்துல வந்து வச்சது காரணமே அதை வச்சு நீங்க அரசியல் பண்றதுக்காக பண்ணீங்க. நீங்க அதை மக்கள் உங்களை நிராகரிச்சிட்டாங்க, அது மக்கள் தெளிவா பாத்துட்டாங்க. நீங்க பண்ண அப்பட்டமான அரசியலை மக்கள் பார்த்து நிராகரிச்சிட்டாங்க, உங்களையும் நிராகரிச்சிட்டாங்க, இதை வச்சு அரசியல் பண்ண நினைச்ச இன்னொரு கும்பலை 2 பேரும் நிராகரிச்சிட்டாங்க. இப்ப மக்களுக்கு தெளிவா தெரியுது நீங்க வந்து இது எதனால இது இப்படியே வளர விட்டுட்டே இருந்து இவங்களோட அல்டிமேட்டா எங்க போய் நிப்பாங்கன்னா கலவரத்துல தானே நிப்பாங்க, அடுத்து அங்கதான் கொண்டு போய் இவங்க நிப்பாட்டுவாங்க. அதுக்குதான் இவங்க இந்த மாதிரி இதெல்லாம் செட்டப் பண்ணிக்கிறது அங்கங்க. இப்ப அப்பப்ப இந்த மாதிரி புகையை விட்டு ஒரு டிராமா கிரியேட் பண்ணி போய் அங்கதான் நிக்கிறது. இல்ல இப்போ இந்த அரசுல வந்து நீ சொன்னல இதுனா விசிகேவை கேள்வி கேட்கறாங்க, இதுனா இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அன்னைக்கு இந்த சாதிய வன்முறையில வந்துட்டு இப்போ சமீபத்துல அந்த சிக்கில் வீச்சு இருக்குதா இல்லையா, அந்த அருவா அதுல வந்துட்டு பார்த்தோன்னு சொன்ன அன்னைக்கு இன்ஜூர்டான அந்த நபரை வந்து நம்ம சமூக நீதி அமைச்சர் வன்னியரசு போய் பார்த்து ஆறுதல் சொல்லி ஆதரவா இருந்திருக்காரு, நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிருக்காரு. உங்க ஆட்சியிலிருந்து ஒரு சமூக நீதி அமைச்சர் போய் பார்த்துருவாரா? நான் கேக்குறேன். இது 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 கவர்மெண்ட் சொல்லாம நடக்குமா? இது அவருக்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்து உங்க துறையில உள்ளதை நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க, என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லப்பட்டதுனால தானே வந்துட்டு பண்ண போயிருக்குது. உங்க ஆட்சியில வந்து ஒரு அமைச்சர் போய் பார்த்துருவாரான்னு கேக்குறேன். சையத் ப்ரோ, இது 3 மாசத்துக்கு முன்னாடியே இருந்த பிரச்சனை. இது 300 ஆக்சுவலி 3 மாசம் முன்னாடியே கம்ப்ளைண்ட் வந்து அவங்க இது எடுக்கல. அதோட விளைவு தான் இன்னைக்கு அது நடந்தது. இந்த விஷயம் இப்ப நடந்திருக்கதும் அங்க அந்த ஊர் மக்களே சொல்றாங்க. இது அந்த இவரு ஜான் பாண்டியன் இருக்காருல, அவரே பேட்டி கொடுக்குறாரு. இது 3 மாசத்துக்கு முன்னாடியே நடந்த ஒரு இன்சிடென்ட். அது அப்பயோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா அப்போ அங்க இருக்கிற அந்த எஸ்பி வந்து அதை எடுக்கல. அதோட விளைவு தான் இப்ப அது இதா இருக்கு அப்படின்னு. ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்கிப் பண்றது நல்லது. ஏன் அப்படின்னாக்கா நம்ம தலைமையே வந்து பாத்தீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணுங்கன்னு போயிட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே புரியுது, அந்த தொகுதி மக்களுக்கும் சரி தமிழ்நாடு மக்களுக்குமே வந்து தெரியும் அதுல என்ன மாதிரியான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம திருப்பி எடுக்க வேணாம். ஆனா எதிர்கட்சிகள் அதை நம்ம திருப்பி நம்ம கிட்ட வந்து கேள்வியை வைக்கும் போது ஸ்கிப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம ட்ரிகர் ஆகி போய் ஆன்சர் பண்ண அவசியம் கிடையாது. ஆக்சுவலி இங்க பாருங்களேன், திருப்பரங்குன்றத்துக்கு வந்துட்டு பார்த்தோன்னு சொன்ன நம்ம வந்து ஸ்கிப் பண்றதுக்கு மேட்டர் இல்ல, அந்த இஷ்யூ வச்சு திமுக என்ன அரசியல் பண்ணிச்சுங்கிறத நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அவ்வளவு தெளிவுபடுத்துறீங்க. ஓகே தெளிவுபடுத்துறீங்க. கரெக்ட். ஓகே நம்ம பசங்க மட்டும் இருக்கா மீட்டிங்? இல்ல நம்ம யாரு சார்பு எடுக்கல, அதுல நம்ம வந்து இதுதான் சரி இதுதான் தப்புங்கிறதுக்குள்ள எல்லாம் தப்பு சரிக்குள்ளே போகல. யாரு என்ன நிலைப்பாடு எடுத்தாங்கிறதா நம்ம சொல்றோமே தவிர அதுக்குள்ள வந்து நம்ம வந்து இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்றதுக்கு நம்ம அது இல்லை. இது மாதிரி இன்னும் 100 இஷ்யூஸ் வருங்க அடுத்த 5 வருஷத்துக்குள்ள. பல விஷயங்கள் கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கு அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் சொன்னேன். அப்ப எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ரொம்ப இன்டெப்தா போய் நம்ம எல்லாருக்குமே எஜுகேட் பண்ண இல்லை. நீங்க இது இப்போ கான்செப்டா சொன்னது நல்ல விஷயம், மக்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் இதே மாதிரி வரும்போது அவங்களும் தெளிவா அடைஞ்சிருவாங்க இல்லையா? அதாவது முன்ன கவர்மெண்ட் மாதிரி இல்லாம இப்போ வந்து கவர்மெண்ட் இப்போ ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்த உடனே எடுத்துக்கிறாங்க, சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நிறைய ஸ்டேஷன்ல கூட தெரியுது. இல்ல கண்டிப்பா அட் சேம் டைம் கிவன் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இவங்களுக்குலாம் வந்து ஒரு கவுன்சிலர் கூட வந்து என்னன்னு வந்து ஆன்சர் பண்ணாம இருக்கிற சிச்சுவேஷன்ல இன்னைக்கு மினிஸ்டர்ஸ் டைரக்டா வந்து ஆன்சர் பண்றாங்க. அவங்க வந்து மரியாதையா பேசுறாங்க, எல்லாமே இது பண்றாங்க. நான் மேல கை வைக்கிற அளவுக்கு எல்லாம் நம்ம வீடியோஸ் பாக்குறோம். அதை வந்து கிவன் ஃபார் கிராண்டடா இல்லாம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நம்ம சைட்ல இருந்து இருக்குது பண்ணும்போது அதுவும் அவங்க வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஹேண்டில் பண்ற லெவலுக்கு கொண்டு போவாங்க. கண்டிப்பா we are all new to this. ஸோ அது நல்லபடியா கொண்டு போக அந்த வித்தின் திஸ் 5 years அந்த கிவன் ஃபார் கிராண்டட் இல்லாம ஒரு நல்லபடியா போகும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, இதுக்கு முந்தைய ஆட்சியில் அப்படி இல்லை இல்லைன்னு. ஆமா இல்ல, ரெண்டாவது இப்ப எல்லாம் நியூ மினிஸ்டர்ஸ் ரெண்டாவது எல்லாம் இப்ப கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க.
அவங்க ஒரு 2 months எல்லாமே லேர்ன் பண்ணிடுவாங்க. ஓரளவுக்கு எல்லாம் லேர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஸ்ஸை கூட ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க இப்பதான் லேர்னிங்ல இருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றதுல கொஞ்சம் அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. அது போக 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 வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே இப்போ ஒரு சில மினிஸ்டர்ஸ் எல்லாம் கரெக்டா ஹேண்டில் பண்ணாங்க. விக்னேஷ் கர்லா அவர்லாம் கரெக்டா ஹேண்டில் பண்றாரு. அவன் சிடிஆர் கரெக்டா ஹேண்டில் பண்றாரு. ரமேஷ் கரெக்டா ஹேண்டில் பண்றாங்க. அதே மாதிரி ஆதவர்ஜுன் அவரும் நல்லா ஹேண்டில் பண்றாரு. அதுவும் செங்கோட்டையா தான் கரெக்டா பிரஸ்ஸையே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறது செங்கோட்டையன் ஐயா மட்டும்தான் சீரியஸாவே. சரி, நம்ம தலைவர் பிரஸ் ஹேண்டில் பண்ணாம இத்தனை வருஷம் இந்த 2.5 years கொண்டு போறாரு. அதுவும் ஒரு விஷயம் தானே. எல்லாமே வந்து பிரஸ் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். பிரஸ் ஹேண்டில் பண்ணாதான் இங்க பொலிட்டீஷியன் அப்படின்னு ஏதாவது இருக்கா என்ன? அதே மாதிரி சார் ப்ரோ, எனக்கு இன்னொரு டவுட், எதுக்கு இவர் வந்து பிரஸ் மீட் பண்ண மாட்டாங்கன்னா எதுக்கு அது ரொம்ப பெரிய இஷ்யூவா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க? இல்ல அதனால என்ன பெரிய ப்ராப்ளம்? பிரஸ் சந்திக்காம அப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அந்த பத்திரிகையாளரும் சரி எதிர்கட்சிகளும் சரி, அது அவரோட விருப்பம் தானே. இல்ல சந்திச்சுதான் ஆகணுமா கண்டிப்பா? அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏங்க ஸ்டாலினை ஒரு பிரஸ் வந்துட்டு 15 மணிக்கு சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து மாற்றம் வருமா, அமைச்சரவையில மாற்றம் வருமா அப்படின்னு 5 நிமிஷம் அந்த பேப்பரை தேடுறாரு. ஏன்னா அந்த கேள்வி அவருக்கு கொடுத்துட்டாங்க. இவர் அது எத்தனாவது கேள்வின்னு இவருக்கு தெரியல. அது அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இத சொல்றதுக்கு இந்த கேள்வி எத்தனாவது இடத்துல வருதுன்னு அவர் தேடிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2-3 நிமிஷம் தேடிக்கிட்டே இருக்காரு பேப்பரை கீழே கேட்டது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ரைட் ராயல் கேள்வி. யூஎஸ் ட்ரிப்புக்கு போறீங்க, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மினிஸ்ட்ரியில சேஞ்சஸ் இருக்குமா, அதாவது உங்க மகனை துணை முதல்வர் ஆக்குறீங்களா, அது சம்பந்தமா கேக்குறாங்க. அல்லது வேற ஏதோ அமைச்சரவை சேஞ்சஸ், மினிஸ்ட்ரியை மாத்துறீங்களா அப்படிங்கிற இது. அல்லது அது எந்த காலகட்டத்துல பிடிஆர் இது பண்ணாங்கல்ல, ஷஃபிள் பண்ணாங்கல்ல, அது தெரியல. இப்ப போன வருஷம் இல்ல அது போன மாசம் தானே அது. போன வருஷம் எப்போ போனாரு. ஓகே எந்த பீரியட்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, சோ அந்த இதை வந்து கேக்குறாங்க. இப்படி ஒரு பிரஸ் மீட் ஏன் கொடுக்கணும்னு கேக்குறேன் நான். அதான் கேக்குறேன், அதை ஏன் அவங்க எதிர்பார்க்கறாங்க? அவர் ஏன் பிரஸ் அவரோட ஆமா, இன்னொரு இடத்துல சொல்றாரு அடுத்த கேள்விக்கு உண்டான ஆன்சரையும் இப்பவுமே சேர்த்து சொல்லிடுறேன்னு சொல்றாரு. அடுத்த கேள்வி என்னன்னே தெரியாது, பட் இவருக்கு தெரியுது அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலா ஒரு கம்யூனிகேஷன் கேப் அப்படிதான் பார்க்கணும். ஒரு சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ ஒரு ஸ்டேட்டோ இல்ல கண்ட்ரியோ ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு அவங்க கிட்ட என்ன பேசுனாங்க, அதனால ரிசல்ட் என்ன அப்படிங்கறத மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வாய்மொழியா கொடுக்கறத அவங்க ரெப்ரசென்ட் பண்ணி ஓட்டு போட்ட மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறது அவங்க சொன்னா கேட்கறதுக்கு நல்ல ஒரு ரீச் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிரஸ் மீட் கொடுப்பாங்க. ஆனா அண்ணா தலைமையில பாத்தீங்கன்னாக்கா அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத ஆல்ரெடி நியூஸ் கார்டா போட்டு இந்த புதிய தலைமுறையில இருந்து எல்லா நியூஸ் சேனல்ஸும் போட்டு ஆல்ரெடி காட்டிடுவாங்க. ஏன்னா அது வந்து அபிஷியலா வந்து ஷேர் ஆகிடும். அவங்க வந்து ஒரு பிஎம் மீட் பண்றாங்க, ஒரு ஹோம் மினிஸ்டரை மீட் பண்றாங்க, ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் மீட் பண்றாங்க அப்படின்னா என்ன பேசுனாங்க, அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது ஷேர் ஆகிடும். அது நியூஸ் சேனல்ஸ் ஷேர் பண்ணிடுறாங்க, நம்ம பாத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அதெல்லாம் தாண்டியாவது நீ வந்து நேரம் வந்து பேசு, நீ பேசினாதான் நான் உன்கிட்ட திருப்பி கிராஸ் கொஸ்டின் கேட்பேன், லெகசி பிரேக் ஆயிடும் அப்படின்னு சொல்றது இட்ஸ் நாட் அட் ஆல் நீடட் அட் ஆல், ரைட்? ரெண்டாவது செகண்ட் லெவல் லீடர்ஸே பிரஸ் ஹேண்டில் பண்ணிடுறாங்க அழகா. என்ன அதுல ஒரு சில பேர் கொஞ்சம் திணறாங்க, அதை அவங்க போக கத்துக்குவாங்க, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் சிஎம் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப இதா இருக்கு. சீரியஸா அவங்க கேக்குற இதெல்லாம் பார்த்தா எல்லாத்துக்கும் சிஎம் தான் சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமா இருக்கு. ப்ரோ, நான் ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு தப்பு எடுத்துக்காதீங்க, எதிர்கட்சி நினைச்சிடாதீங்க. இதை வந்து எதிர்கட்சிகள் வச்ச வார்த்தைகள் நான் சொல்றேன். இப்படிதானப்பா ஸ்டாலினுக்கும் சொன்னீங்க, எதனாலும் ஸ்டாலின் சொல்லி நீங்க வந்து பேசுனீங்கல்ல, எந்த தப்பு நடந்தாலும் ஸ்டாலினை பத்தி சொன்னீங்கல்ல, இப்ப வந்து விஜய் சொன்னா நீங்க என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, ஒரு விஷயம் ஒரு குற்றம் நடக்குது, ஒரு பெண்கள் பீப்னு வச்சுக்கோங்க, அவர் நடக்குது ஒரு தப்பு. அப்போ அந்த நிகழ்வு நடக்கும்போது நீங்க இம்மிடியேட்டா ஆக்ஷன் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண போறது கிடையாது, கேள்வி கேட்கப்படுறது கிடையாது. இல்ல அது வந்து உங்க கட்சிக்காரங்களோ ஏதோ ஒண்ணு அப்படிங்கறது விடுங்க. ஆனா 2 மாசம் கழிஞ்சு 2.5 மாசம் கழிச்சு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதை ஷேர் பண்ணி மீடியா அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்து அது ட்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் அது வைரல் ஆகி நியூஸ் சேனல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் கட்சிக்காரங்களோட தலைமைக்கு போய் அப்போ வந்து ஓ நம்ம கட்சிக்காரனோட பிரச்சனையா, ஐயோ இருந்தாலும் பரவாயில்ல வைரல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்க, கரெக்டா? அப்ப கூட இருட்டடிப்பு பண்ணுவீங்க. எப்படி யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க பேரையே நீங்க வந்துட்டு வெளியில ரிலீஸ் பண்ணுவீங்க. இந்த தாவே காட்சி அப்படி நடக்குதா? குற்றம் நடந்த அடுத்த நாள் எஃப்ஐஆர் போடுறாருங்க.
இன்னும் 3 மாசத்துக்குள்ள ஆமா நான் வந்து கம்ப்ளைண்ட் எடுப்பேங்கிறாரு. நீ கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு வந்து நிக்கிறாரு மினிஸ்டர் முத கொண்டு. இதுதான் மாற்றம், இது ஏன் மாற்றம், துர்நாற்றம் கிடையாது, இதுதாண்டா மாற்றம் அப்படின்னு நிக்கிறாரு. 1 மாசத்துல பண்ணிருக்காரு. நம்ம கட்சியில தப்புனால உடனே நீக்கிறாங்களே. அடுத்த நீக்கிறது அரெஸ்ட் பண்றது தாண்டி ஆன் த ஸ்பாட் ஆன்சர் பண்றோம். ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பீப்புள். அவன் ஒருத்தன் வந்து வாய் பேசுவாங்க. இன்னும் யார் அந்த சார்னு கேட்ட பதில் சொல்லுவாங்க. சுரேஷ் சொல்லுங்க சார். சுரேன்